ஓகே, இது நான் கொஞ்சம் எடுத்தோடனே டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, என்வரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர், கடைசியாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரொம்ப வேஸ்ட்டு. பட் என்னதான் வேஸ்ட்டாக இருந்தாலும் யூபிஎஸ்சியோட அப்ரோச் ரொம்ப கம்மி. ரைட், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். லெட்ஸ் கோ டு டைரக்ட்லி டாபிக் 11. இங்க இருக்க கொஸ்டின் ரேஷியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் வரும். சில டைம் சயின்ஸ் அண்ட் டெக்ல 2 கொஸ்டின் நிறுத்துவான், சில டைம் 4 கொஸ்டின் போவான். ஸோ இட் கான் பி ப்ரிடிக்டட் ஈஸிலி. பட் இங்கே என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா அது எல்லாமே நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், பவுன்சர் கொஸ்டின் இது வந்து ஒரு கொஸ்டின் வரும். 2 கொஸ்டின் கேட்கணும்னா 1 இல்லைனா 3 இல்லை 2 ஆனால் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் பவுன்சர். ஓகே தானே? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கடா அவன்? எனக்கு இன்னமும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தரலைங்க. அந்த கொஸ்டினை தாங்க சொல்ல நினைச்சேன். ஐயோ, அந்த கொஸ்டின் எங்கள் இதில் காணும். இந்த கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. ஈச் இயர் a large amount of planet material, cellulose, is deposited on surface of planet. What are the natural processes this cellulose undergo before yielding carbon dioxide, water and other end products? 10 மார்க் கொஸ்டின். என்ன எழுதுவீங்க? அவ்வளோதான். இப்போவும் நான் யோசிச்சாலும் நான் அதுக்கு மனப்பாடமே பண்ணாலும் எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. தட்ஸ் ஹவ் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ரைட், ஜஸ்ட் என்னடா அவன் கான்செப்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ன்ட்டு இதை சொல்கிறேன். இதில் நான் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறப்ப இது சயின்ஸ் அண்ட் டெக்கில் வச்சுருந்தான், இதில் பார்க்குறப்ப இதில் என்வரான்மெண்ட்டில் இருக்குது. தட்ஸ் ஹவ் டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே, டாபிக் வாங்கிக்க வரேன். ரிவர்ஸ்ல வந்து போய்க்கலாம். ரைட், வேக்சின் டிப்ளமெண்ட் எல்லாரும் அந்த வருஷம் படிச்சுட்டு இருந்தோம். 3 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வச்சு டேரக்ட் கொஸ்டின், நோ ப்ராப்ளம். 18வது கொஸ்டின், இன்க்ரீஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் கண்ட்ரி ஹேட் லிட் டு நியூ வேர்ல்ட் சேலஞ்சஸ். இது ஏட்டூரில் அவ்வளோ ஏட்டூரில் என்னென்ன நியூ ஹெல்த் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஓசிடி, அப்புறம் ஒபிசிட்டி. நிறைய பேர் ஓசிடி இருக்காது, பட் எந்தெந்த கண்ட்ரிலாம் ஹைலி டெவலப்டாக இருக்கும் அங்கே இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு வந்து ஓசிடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஓசிடிங்கிறது ஒரு பணக்கார வியாதி மாதிரி. ஒபிசிட்டி, எஸ் ஆப்வியஸ்லி வருமானம் நிறைய இருக்கனால நிறைய கலோரி ஃபுட்டை இன்டேக் பண்ணுறது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி வந்துச்சுன்னா ஏட்டூரில் இதை பற்றி டிஸ்கஷன் வந்துச்சு, அப்படியே கேட்டுட்டான். நெக்ஸ்ட்டு நோவல் ஃபிசிக்ஸ் வைஸ் 2014 வந்ததை 2021 ப்ளூ எல்இடி பற்றி கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா திரும்பியும் பேக் டு எடிட்டோரியல் சயின்ஸ் அண்ட் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட், சாரி டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டை ஒரு 4 தடவை என்னமோ இந்த ப்ளூ லைட்டை பற்றி ஒரு டாபிக் வந்துச்சு. டேரக்ட் கொஸ்டின் கேட்காதுங்க. 2014 கொஸ்டின் எதுக்கு 2014 வந்து ஃபிசிக்ஸ் எதுக்கு வந்திருக்கு? அதோட காரணம் என்னன்னா மொபைல் ஃபோன்ஸ் யூஸ்னால நம்மளுக்கு அந்த சிர்காடியன் ரிதம் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போச்சு WHO. அதோட இம்பாக்ட் நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. நியூஸ் பேப்பரில் இருக்கனால கொஸ்டின் இருந்துச்சு. ரைட், ஸோ இருங்க ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறேன் என்ன பண்ணுறது. ஜஸ்ட் கோ பை திஸ். S400 ஐஆரில் கேட்க வேண்டியது இங்கே கேட்டு வச்சிருக்கிறான். ஆனால் எப்படி கேட்டிருக்கான்? ஏர் டிஃபென்ஸ் டெக்னிக்கலி சுப்பீரியர் டு எனி அதர் சிஸ்டம் ப்ரெசென்ட் அவைலபிள் இன் தி வேர்ல்டு. இது எழுதுறப்ப தாரை பற்றியோ ஸ்பைடர் பற்றியோ அப்படி இல்லைன்னா ஏர்டோம் பற்றியோ, ஏர்டோம் அவன் பேர் என்ன, அயன் டோம் பற்றியோ, இன்னும் மல்டிபிள் இதில் டாபிக் இருக்குல்ல. ஸ்பைடர் ரஷ்யா, தாடு, அயன்டோம் ரெண்டும் இஸ்ரேல். இந்தியா என்ன பாரத் பேடுன்னு நினைக்கிறேன் பேர். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதை சொல்லணும். இது இங்கே இதோட பேஸ் என்ன? அப்போதாங்க 2021 முன்னாடி தான் இதோட நீட் இருக்குன்ட்டு நம்ம வாங்கணும். நம்மளோட என்சிஆர் இருக்குல்ல, என்சிஆர் சொல்லி ஒரு 3 லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கோசரம் தான். ஐயோ, ரெக்கார்டிங் போட்டேன்னா? போட்டேன்.
Sorry. Next. Interwoven deeply in our life. What are the striking challenges in agriculture triggered by science-based technology? Directly agriculture trigger பண்ண மாதிரி கொஸ்டின். யா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிருக்கும். இது வழியா நான் என்ன கன்க்ளூட் நினைக்கிறேன்னா, எடிட்டோரியல் எடிட்டோரியல் எடிட்டோரியல். ஸோ சயின்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸோ எடிட்டோரியலோ இந்தியன் எக்ஸ்பிரஸோட எடிட்டோரியல்ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியல்லாம் கம்பைலேஷன் ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி என்ன இருக்குன்னு டாப்பிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஒரு லாஜிக் கிடைச்சிரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து வரப்போகுது, மேபி வரலாம். அதை நம்ம ஒன்ஸ் படிச்சிருந்தா இது எழுதிடலாம். ரைட்? லாஜிக் புரியுது இல்லைங்க? சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் ஃபைன் தானே? 2015 முன்னாடி கொஸ்டின்ஸ் வேற மாதிரிங்க. அதை பற்றி இப்போ worry பண்ணாதீங்க. 17க்கு அப்புறம் தான் உங்க கொஸ்டினோட சேஞ்ச் வந்துச்சு. அடுத்து இந்த ஏரியா வந்து இது வரைக்கும் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா, பட் சான்ஸ் ஆர் வெரி ஹை. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதாவது சயின்ஸ் அண்ட் டெக் இந்தியன்ஸோட இது பற்றி பேசுகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு டாப்பர் நோட்ஸு, இதுக்கு நான் யாரோட நோட்ஸை ஃபாலோ பண்ணால் ஐஸ்வர்யா வர்மா சார், பொண்ணு இல்லைங்க பையன், ஏர்4 ஒரு 12 பேரை என்னமோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர் கே சிவன் ஒருத்தன், அவனோட நோட்ஸ் இருக்கும். அவன் நோட்ஸ்ன்னு கிடையாது, அவன் பெய்டு மென்டர்ஷிப் வழியாக அவன் கிளாஸ் எடுத்தான். அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி தந்திருப்பான். நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, யாராவது ஒருத்தங்க எனக்கு அதை டெக்ஸ்ட் போடுவீங்க, நான் ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் இட் இதில் இருக்கிறது. பட் இதுக்கு வந்து அட்வான்ஸ்டாக என்ன பெட்டராக பண்ண முடியும்னா, நீங்கள் ஜஸ்ட்டு யாரெல்லாம் 100 இயர்ஸ், யாரெல்லாம் 150 இயர்ஸ், இல்லை ஏதாவது ரீசன்ட் டாக்ஸ் அவங்கள பற்றி போயிருக்கா பார்த்தீங்கன்னா, போஸ் ஐன்ஸ்டைன் ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து அந்த வருஷம் டாபிக்ஸ் போச்சு. எதுக்குன்னா அந்த ஹிக்ஸ் போஸ் இருக்குல்ல, ஹிக்ஸ் போஸா, அப்போ இதை பற்றி பேசுகிறப்ப போஸோட இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். 2014 ஹிக்ஸ் போஸாக நடந்துச்சு. அப்போ இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். இவன் 2016 நடந்துருச்சு. 2017 அதோட டாபிக்ஸ் அதிகமாக போச்சு. அதனால 2018 கொஸ்டின் வந்துருச்சு. ரைட்? இதில் அதிகமாக காஸ்ட் பெனிஃபிட் கிடையாது, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எஸ்ஏல எத்திக்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணலாம். எத்திக்ஸ் எல்லாம் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்தியன்ஸ் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணாமல் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு இது பண்ணாங்க, அப்போ பேட்ரியார்கியில் வரும் அது அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஐடி, ஸ்பேஸ், சைபர்நெட்டிக்ஸ், இதுதான் யூபிஎஸ்சிக்கு ஒரு எட்ஜ் ஓவர் தர ஏரியா. இது எப்படி யூபிஎஸ்சிக்கு எட்ஜ் ஓவர் தருது அப்படிங்கிறத ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்க. நான் வந்து இதை படிக்க முடியாது, இதை நீங்களே கோத்ரூ பண்ணிட்டே இருங்க. அந்த வருஷம் இதெல்லாம் ஹாட் டாபிக், ஒரு ஹாட் டாபிக் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2022 ஜேம்ஸ் வெப், 2023 சந்திரயான் 3 என்ன எலமெண்ட் முதற்கொண்டு மொத்தத்தை கேட்பான். அப்படி கேட்குற அந்த ஹாட் டாபிக் பற்றி ஈச் அண்ட் எவ்ரி திங் விஷ் டு நோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஓகே, 2021 பயோடெக் தான் அந்த வருஷம் ஹீரோ. அதனால அந்த கொஸ்டினை GS2 கேட்குற மாதிரி கேட்டு வச்சிருந்தான். எப்படின்னா புவர் செக்ஷனுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. லைக் இந்த 3 டிமென்ஷன்ஸ் தான், ஹெல்த், எஜுகேஷனு, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல டைமென்ஷன் எழுதி விட்டு போக வேண்டியது தான். ரைட்? நெக்ஸ்ட் நானோ டெக்னாலஜி 2019 நினைக்கிறேன், நானோ டெக்னாலஜி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, மோர்ஸ் அப்படின்னு ஒரு லா இருக்கு. யாராவது இசிஇ இருக்கீங்களா? இசிஇ எலக்ட்ரானிக்கல் ட்ரிபிள் மோர்ஸ், எனி ஐடியா? மறந்துருச்சு, நானும் படிச்சிருக்கேன். ஓகே, மூர்ஸ்ல வந்து ஆக்சுவலா அந்த சைஸ் ஆஃப் த செமிகண்டக்டர் வந்து டபுளா, அதாவது கம்மியாயிட்டே போகும். சைஸ் ரிடக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து ஹாஃபா ரிடக்ஷன் ஆயிட்டே போகும் அட் சர்டன் பர்டிகுலர் டைம் இன்டர்வல், டிகேடலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லா இருக்கு. அதானே? வாடா வாடா வாடா, அதான்டா. பவர் டபுள் ஆகும், சைஸு அப்படியே ஆஃபாக குறையும். அதாவது ஒரு ரூல்.
இப்போ நம்ம இருக்கிறது எவ்வளோ நானோமீட்டர்ல இருக்கும் தெரியுமா? எனிஒன்? இப்போ வந்து 4 நானோமீட்டர், ஆப்பிள் வந்து 3 நானோமீட்டர்ல இருக்கான். ஐபிஎம் ஆல்ரெடி 2 நானோமீட்டர் போயிட்டான். டிஎன்ஏவோட சைஸ் என்னன்னு தெரியுமா? டிஎன்ஏவோட வித்து. எனி வைல்டு கெஸ்ஸஸ்? ஸ்ட்ராங் நினைக்கிறேன். எது? ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் இல்லைண்ணா. டேய், ஆம்ஸ்டாங் யூனிட்டுக்கும் நானோவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லடா. அதான்டா அது ஒரு 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 ஸ்டேஜ் கம்மி இது. சரி, ஆம்ஸ்டாங் யூனிட்ல கூட சொல்லு, வேல்யூ சொல்லுங்க. 20 ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 25 ஆம்ஸ்டாங் ஆர் 2.5 நானோமீட்டர். ஓகேவா? 2.5 நானோமீட்டர் 25 ஆம்ஸ்டாங். ஆனா இப்ப இருக்கிற டிரான்சிஸ்டரோட சைஸ் என்ன தெரியுமா? ஐபிஎம் அச்சீவ் பண்ணது 2 நானோமீட்டர், அதாவது 20 ஆம்ஸ்டாங். இதுக்கு அடுத்த ஆம்ஸ்டாங், இதுக்கப்புறம் நானோமீட்டர்லாம் வராது. இதுக்கப்புறம் வந்தா இது ஆம்ஸ்டாங்ல தான் வரும். ஆம்ஸ்டாங்ல 10 கீழே போயிருக்கும். அப்படின்னா வி ஆர் ஆல்ரெடி இன் த லைன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானோட சைஸுக்கு நம்ம போயிட்டோம். இது அந்த வருஷம் டாபிக்கா வந்துச்சு. ஆனா அவன் என்ன கொஸ்டின் கேட்டு வச்சான்? ஹெல்பிங் இன் ஹெல்த் செக்டர். இந்த ஏரியா இப்படிதான் இருக்கும், அவன் அப்படிதான் எதிர்பார்ப்பான். ஃபைன், புரியுதா? அவன் ஏன் இதை கேட்டான்? ஐ மீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டக்சுவல் வந்து என்னோட சைட்ல இருந்து நான் ரிசர்ச் பண்ணி வெளியே தெரிஞ்சுக்கிட்டது. லைக் நீங்க ரிசர்ச் பண்ண வேற கூட தெரியலாம். அதனால இட்ஸ் சப்ஜெக்டிவ். பட் அவன் கேட்கறது என்ன, இப்படி கேட்காம ஹெல்த் செக்டர்ல என்ன பண்ணுது அப்படின்றத கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். பட் நீங்க ரெடி ஆக வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு யூபிஎஸ்சி வித் புவர் பீப்புள், ரைட்? டவுன் ப்ரோடன் செக்ஷன் தான் எப்படி சயின்ஸ் ஹெல்ப் பண்ண போகுதுங்கிறதா மேக்ஸிமம் ஆஃப் தி டைமாக இருக்கும் ரீசன். நெக்ஸ்ட், ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், பெனிஃபிட் அவர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இது காரணம் என்ன? சைனாக்காரன். அதெல்லாம் ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினாக போயிட்டு நான் இது பண்ணுறதை விட நீங்களே பெட்டராக வரும். ஓகே, ஃபார்மசூட்டிக்கல், இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்படியே கவர்மெண்ட் ப்ரொடெக்டிங் ட்ரெடிஷனல் நாலேஜ் ஆஃப் மெடிசன் ஃப்ரம் பேட்டர்னிங் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இது ஒன்று சொல்லிட்டானா? இதே கொஸ்டினை மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துருக்கும். Traditional knowledge database formed information more than 2 million database powerful பண்ணி fight against anonymous pattern. Discuss the problem making a database available publicly under open source publication, open source licensing. இதுவும் அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் நாலேஜை பற்றி தான் பேசுது. என்ன ஆக்ட் இதெல்லாம் லைக் நிறைய ப்ரோட்டோக்கால்லாம் எழுதிருப்பீங்க, ஷேரிங் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃபர்தரா இந்தியன் ஐபிஆர் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ரிலிம்ஸில் படிக்க மாட்டோம் இந்தியன் ஐபிஆர் பற்றி, பட் மெயின்ஸில் அது இம்பார்ட்டன்ட்டு, ரைட்? ஏன்னா ஐபிஆர் சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆல்மோஸ்ட் ரைட். போலாமா அடுத்து? இன்னொரு இது 6th கொஸ்டின் பாருங்க, ஆல்ரெடி நானோ டெக்னாலஜி பற்றி கொஸ்டின் வந்துருச்சு. அதனால தான் அடுத்து அதோட ஹெல்த் எப்படின்றத பர்டிகுலர் இது லேயர் 1, லெவல் 1, லெவல் 2 தெரியுதா உங்களுக்கு? இதுதான் யூபிஎஸ்சி இப்படி தான் கொஸ்டின் கேட்பான்னு சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்படியே இருக்கும் பாருங்க. அதே மாதிரி சந்திரயான் பற்றி ஒரு தடவை கொஸ்டின் வந்துச்சு. அது என்ன பண்ண டெக்னாலஜி லாஜிஸ்டிக் என்ன பண்ணுச்சு, இன்னும் ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் லெவல் 1. லெவல் 10 என்ன கேட்டு வச்சான்? சந்திரனோட பார்ட்ஸ் எழுது, ஸ்ரீஹரிகோட்டாவோட பங்களிப்பு எழுதுன்ட்டு லெவல் 2க்கு போயிட்டான், ரைட்? ஸோ இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க, வந்துடும் ரொம்ப ஈஸியா. இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுனாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சுங்க. இந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் நான் இப்படிதான் அந்த டாபிக் இருக்கும். மற்ற டாபிக்காவது ஏதாவது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த டாபிக் வேக் டாபிக் ஏன் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு நீங்க ஆன்டிசிபேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த கொஸ்டினை பெட்டரா எழுத முடியும், அவ்வளவுதான். ஓகே, 14th ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க பிஎம்எஃப்லயோ இல்லைன்னா ஷங்கர்லயோ இதை படிப்பீங்க. ஷங்கர்ல பெருசா படிக்க மாட்டீங்க, பிஎம்எஃப்ல இதில் நல்லா படிப்பீங்க. இது எப்படி ஆன்சரா மாற்ற முடியும் அப்படின்னா ஐ மீன்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ இங்கே நத்திங் தென் கொஸ்டின் ஏரியா ப்ராக்டிஸிங், ரைட்? ஃபர்தராக பார்ப்போம். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துருவோம். கியோட்டோ ப்ரோட்டோகால், கோத்தன்பர்க் ப்ரோட்டோகால், அந்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா குளோபல்
இண்டஸ்ட்ரியல் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருந்துச்சு. எதுக்கோசம்னா NO2 குறைக்கிறதுக்கோசம். அந்த இனிஷியேட்டிவ் அப்படியே கோத்தன்பர்க் புரோட்டோகால் வச்சு இது பண்ணிட்டானுங்க. ஓகே ஃபைன். இது பவுன்சரு, அது 26, இது டைரக்ட், இதுவும் டைரக்ட் குளோபல் ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் WHO. ஏன்னா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட வந்து 999 போச்சு. டெல்லி மட்டும் இல்லை, 15 சிட்டி என்னமோ இந்தியாவில் 999 ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் போயிருந்துச்சு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் அதை தாண்டி ஒன்று கிடையாதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அது வந்து பொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் WHO வந்து கிளின்னு வச்சா. அது அப்படியே இந்தியாவில் வந்து என்னென்ன பண்ணால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டு வச்சிட்டான். ரைட், இது வந்து பாலிசி லெவல் 3. இதுக்கான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்கு, லெவல் 1 லெவல் 2லாம் இருக்கு. அவன் ஏன் லெவல் 3 போயிட்டாங்கிறது புரியுதுல்ல. ஏன்னா அந்த ஸ்டேஜஸ் தாண்டிட்டான், இதெல்லாம் லெவல் 3. லெவல் 4 அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது, வந்தா நீங்க எழுதலாம். ஓகே, போத்துட்டு அப்படி பார்த்தீங்களா. நைஸ். ஃபர்தரா வேற என்ன சொல்ல வேண்டியது? ராம் சார் ஆர்கானிக் ஸ்டேட். ஓகேங்க, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மற்ற ஏரியாஸ் வந்து ஒரு 2-3 தடவையாவது நீங்க பார்த்தா கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஏரியாஸ் வந்து ஒரு 5 தடவையாவது பாருங்க. எத்தனை கொஸ்டின் இருக்கு மொத்தமாக? 23 கொஸ்டின் தான். 5 தடவை பாருங்க, உங்களுக்கு ஏது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். தட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தீஸ் ஆர். சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த ஏரியா, பர்டிகுலர்லி இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். பட் ஆன்சர் எழுதுறப்ப யூ ஓன்ட் கெட் தட் மச் ஆஃப் டிமென்ஷன்ஸ். இது இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிமென்ஷனுக்கு போடுவோம். ஓகே, தூங்கிட்டுலாம் யாரும் டிமென்ஷனுக்கு போயிடுறோமா இல்லை 1 மினிட் பிரேக் வேணுமா? ஓகே, எனக்கு கேட்கல, என்னமோ சொல்லியிருக்கீங்க. நைஸ், ப்ரோ போகலாம். ஓகே சரி, என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லீகல் எழுதுவீங்களா இல்லை இம்பாக்ட் எழுதுவீங்களா? GST இம்பாக்ட் அப்படிங்கிற சென்ஸ் எத்தனை இம்பாக்ட் இருக்கு? ஓகே, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நானே உள்ள வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்ல ஆரம்பிங்க. எடுத்தோடனே அதோட குளோபல் இம்பாக்ட் எழுதுங்க. இந்தியாவோட பர்சன்டேஜ் என்னங்கிறத எழுதுங்க. அது இந்தியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத எழுதுங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் ஹசார்ட் எந்த அளவுக்கு அது கிரியேட் பண்ணுது, சஸ்டைனபிலிட்டியில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. இதை நீங்கள் ஒன்ஸ் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் கோத்ரூ பண்ணுங்க. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இது ஹெட்டிங்காவோ இன்ட்ரோவாவோ இல்லை இதுவே கொஸ்டினாவே கேட்கலாம். நைஸ். இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஆர் மிட்டிகேஷன் மெஷர்ஸு, பாலிசி மெஷர்ஸு, இந்த மூணுத்துக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸ்டெப்ஸ் அப்படின்றது லாங் டேர்மாக இருக்கலாம், ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், ஒரு ரீஜனில் மாடலாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் மொத்தமாக 7 டைப் கொஸ்டின் தான். சாயிலு, வாட்டரு, ஏரு, நாய்ஸு, கிளைமேட் சேஞ்சு, ஓசோன். 2 4 6 6 வந்துச்சா? ஓசோனு, கிளைமேட் சேஞ்சு, சீ லெவல் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சு சீ லெவல் சேஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நாய்ஸ் இது வரைக்கும் கொஸ்டின் பெருசாக கேட்கல. சாயில், வாட்டர், ஏரு, கிளைமேட் சேஞ்சு, ஓசோனு, சீ லெவல் சேஞ்சு மூணுமே மீதி இருக்க 6மே கொஸ்டின் வந்துருக்குது. இப்போ ஸ்டெப்ஸ் என்ன, இல்லை அதுக்கான மிட்டிகேஷன் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா என்ன பாலிசி மெஷர்ஸ் இந்தியா லெவல்லையும் இருக்கு, குளோபல் லெவல்லையும் இருக்கு. புரிஞ்சதுல? கிறுக்கி வச்சிருக்கேன், எனக்கே தெரியுது, திட்டாதீங்க. மூணாவது, இந்த இது வரைக்கும் 2 வரைக்கும் கூட எல்லாம் எழுதிருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த அளவுக்கு கோட் பண்ணீங்களோ, டேட்டா என்ரிச்டாக இருக்கோ, அந்த அளவுக்கு பேப்பர் சில கெட் ஸ்கோர். சில டைம் இதுவே பேக் ஃபயர் ஆகலாம், ஐ அக்ரி. பட் வேற வழி இல்லைங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். இதுக்கு பிரகாரும் சரி, நிறைய இன்ஸ்டியூட்டோட பாயிண்டர்ஸும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணும். சோர்ஸை பற்றி அப்புறம் பேசுவோம். பட் இவ்வளோதான், இந்த மூணுத்தையும் இதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் ரெடி பண்ணுங்க.
இது வந்து பிஎம்எஃப்ல தெளிவா சில எழுத தந்திருப்பான். ஸோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபைன் தானே? டாபிக் 14 வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்கு வித் என்வரான்மெண்ட் முடிச்சிருக்கோம். ப்ரோ ஒரு டவுட்டு. சொல்டா. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் நான் சொன்னேன்ல, எக்ஸாம் அப்போ கடைசி 2 வருஷத்தோட கம்பைலேஷன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் படிச்சாலே போதுமா, இல்ல அது எப்படி? அது கான்ஸ்டன்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுமா? அதை சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் பிடி படிச்சிரு. அதான் பிடி 365 படிச்சா போதும். ரெண்டுமே ஓகே ப்ரோ. ஓகே, இருக்கிற அட்ரினல் புஷ்க்கு நீ இன்னும் நிறைய படிப்ப. டோன்ட் வரி. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஒரு நேச்சர் அப்படிங்க. அதை தான் நான் இந்த இடத்துல மீன் பண்றேன். என்வரான்மெண்ட்டுக்கு இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். சயின்ஸ் அண்ட் டெக் அப்படி சொல்ல முடியாது. அவர் லூசுப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா டிஎம். நான் நேற்றே சொன்னேன் ஜிஎஸ் ஒன்றுக்கும் ஜிஎஸ் 3 எழுதுறப்பையும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. யாராவது சொல்ல முடியுமா என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னுட்டு? டேட்டாஸ் ப்ரொஜெக்ட் பண்றதானா? நான் என்ன சொன்னேன்னா ஞாபகம் இருந்துச்சா சொல்லுங்க. ஜிஎஸ் 1ல அந்த ஈவெண்ட் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ சைக்ளோன்னா சைக்ளோன் பத்தி, அது ஒரு அந்த மேப்லாம் நீங்க போட்டு சொன்னீங்க, ஏரியாஸ் எங்க இருக்கு, பிக்சர்ல வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஜிஎஸ் 3ல வந்து டீட்டெயில்ல வந்து பிக்சரா கொடுப்போம். அதுல வந்து அந்த என்டிஎம்ஏ மெஷர்ஸ், வார்னிங் சிஸ்டம், ஸோ அந்த மாதிரி போவோம். வேற மாதிரி எக்ஸாக்ட் வேர்டை யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு தேவை, டீட்டெயில்ஸ் இன் பிக்சர் நான் சொன்னங்கிறத காட்டுறேன். இந்த இதுக்கு வாங்க. மெக்கானிசம், அக்யூரன்ஸ் ஆஃப் கிளவுட் பஸ்ட். இப்போ நம்ம ஜிஎஸ் 1ல எழுதணும்னா இந்த மாதிரி இது ஒன்று போட்டு மோட்டன்ஸ் போட்டு கிளவுட் ரைஸ் ஆகுது, சடனாக க்ளவுஸ் ஒரே இடத்துல இதானா இந்த இடத்துல ரெயின் வந்துடும் அப்படின்னு சொல்லி கிளவுட் பஸ்ட் ஒரு மெக்கானிசம் இது பண்ணுவோம். பட் இந்தியன் கண்டெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் ஜிஎஸ் 3ஆ மாறுறது எங்கன்னு பாருங்க. இந்தியன் சப்கான்டினென்ட். டிஸ்கஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ். இந்த 2 எக்ஸாம்பிள் தாங்க அவங்க வாழ்க்கையை விளையாடுறோம். ஏன்னா எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட்டடாக இருக்கும். இந்த வருஷம் டேம் பற்றி கேட்டோம்னா இருங்க டாபிக் தாண்டி போயிட்டேன். ஓகே, இந்த இடத்துல இந்தியாவோட மேப் வரைஞ்சி இங்க நடந்துச்சு அப்படின்னு போட்டு ஒரு டயக்ராம். இது ஏன் நடந்துச்சு? ஏர் ப்ரெஷர், அதனால அரபியன் சீவிண்ட், அரபியன் சைடு சிஸ்டம், வெஸ்டர்ன் டிராஃப்ட் டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி எல்லா கல்மினேட்டிவ் ஃபேக்டரையும் தாண்டி அதை தவிர்த்து கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது ரியல் கிளவுட் பஸ்ட் when that much of volume of water can't find the exact place. அப்போ அடுத்த டயக்ராம் ரிவர் வேலி போட்டு சும்மா ரஃப்லி இது நார்மல் ரிவர், அதே ஃப்ளட் இருக்கப்ப அதே கிளவுட் பஸ்ட் ஆனால் இப்படி அப்படின்ட்டு 3 லேயராக நீங்கள் இதை பிரித்து காட்டணும். ரைட், இந்த அளவுக்கு டீட்டெயில் போகணுமா அப்படின்னா எஸ், அதான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் இன் பிக்சர் அப்படின்றது இருக்கணும் அப்படின்ட்டு. புரிஞ்சதா? ஓ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பே இந்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் பாருங்க. ஃபார் காம்பேட்டிங் ஹசார்ட், இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை தந்து அப்படியே பிபி டென்ஷனை ஹையே பண்ற மாதிரி இவனுக்கு பாட்டுக்கு ஏரியாவை டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க. லேண்ட் ஸ்லைடு நிறுத்தினா பரவாயில்ல, ஆனால் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அதாவது மென்ஷன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி லேண்ட் ஸ்லைட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா என்டிஎம்ஓடுது. அப்போ இதை கேட்குறான்னா அந்த வருஷம் 4 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஒன்று வெஸ்டர்ன் காட்ஸில், இன்னொன்று ஹிமாலயஸ்லேயே மொத்தம் 3ன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் லேண்ட் ஸ்லைட் ஆனது. இதை நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டேட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காசு. ஒன்று சொலிஃபிகேஷன் ஆனதுனால, இன்னொன்று ஹிமாலயனோட ஃப்ரண்ட் சிஸ்டம்னால. ஸோ இதை நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட்
அந்த 15 மார்க். ஃபைன். இதே மாதிரி 2 கொஸ்டின் சாலிட்லி கேட்காமையும் போகலாம் உங்க நேரம். பட் கேட்கறதுக்கான சான்ஸ் அந்த வருஷம் டிசாஸ்டர் நடக்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, டிசாஸ்டரோ ரிப்போர்ட்டோ இதை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் எந்த டேமும் உடையல. என்னது டேம் எதுவும் உடையல. ஏன் நான் அந்த கொஸ்டின் வந்துச்சு? ஏன்னா டேம் பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு. 135 டேம் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கொலாப்ஸ் ஆகிற நிலைமையில் இருக்குன்ட்டு. எக்ஸாமுக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 16ஆம் தேதி GS3 இருந்துச்சு. 16 17 டேட் மறந்து போச்சு. 16 தான். 16 GS3 இருந்துச்சு. செப்டம்பர் 10ஆம் தேதியோ லிபியால டேம் உடைஞ்சிருந்துச்சு. அவன் எப்போ கொஸ்டின் பேப்பர் எடுத்தானே எங்களுக்கு புரியல. லிட்டரலி எனக்கு புரியல. அவன் தோராயமா போட்டிருக்க மாட்டான். லிட்டரலி தோராயமா அவன் போட்டே இருக்க மாட்டான். 10ஆம் தேதி உடஞ்ச டைம் அவன் எப்படா 16ஆம் தேதி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டான்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, சரி. இன்னொரு ஏரியா இதுக்கு நான் சொல்றேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேகேட் செயின் நோட்ல பேராமீட்டர்ஸ் இருக்கும், ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேரு என்னென்ன இஷ்யூஸ்ன்னு கேட்டா டிசாஸ்டர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தந்திருப்பாங்க. என்னென்ன மிட்டிகேஷன் கேட்டா ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற மிட்டிகேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன பண்றது, டேர்மா சொன்னாதான் ஈஸியா ஞாபகம் வைக்க முடியும். அப்படி நீங்களே நோட்ஸ் எடுத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்ல காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே பாக்குறீங்களா? காட்டணுமா? ஒன்ஸ் காட்டு தமிழ். ஓகே ஓகே காமி. அப்ப நீ காட்டும். அப்ப நீ போய் பார்க்க மாட்ட. பார்த்து ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு? எஸ் ப்ரோ. ஓகே. பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர், டேமேஜ் நெகட்டிவா பார்த்தா, அதே பாசிட்டிவா பார்த்தா டெவலப்மெண்ட், இன்டரப்ஷன், இன்னோவேஷன். சிவியரா இது பண்ணும், ஷேரிங் பண்ணும். என்னடா இதெல்லாம் ஒரு வார்த்தையா எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்காதீங்க. அந்த வார்த்தையை போட்டா அது என்ரிச்டா இருக்கும். இவ்வளோ டிமென்ஷன் நம்ம யோசிச்சுங்கிறதே அந்த இடத்துல பாரு என்னென்னமோ யோசிச்சிருக்கான் அப்படிங்கறதா தோணும். பண்றது பித்தாட்டமோ அதெல்லாம் கிடையாது. இதுதான் லாஜிக். நான் பீலா வர்றோமோ இது பண்றோமோ இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் உலகம் ஒத்து பார்க்கணும்டாங்கிற மாதிரி இந்த வார்த்தையை போட்டு நீங்க எழுதுனீங்க, உலகம் ஒத்து பார்க்கும். ஓகே, நீங்க யூஸ் பண்ண உள்ள டீட்டெயில்ஸ்லாம் போய் பாருங்க. 3R அப்ரோச் டு 3P அப்ரோச். ரெஸ்கியூ லிஃப்ட் ரீஹாபிலிட்டேஷன் தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் என்னன்னா ப்ரிவென்ஷன், ப்ரிப்பேர்னஸ், ப்ரூஃபிங் அப்படிங்கிறது. இதே மாதிரி நிறையா இருக்கும். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. வே ஃபார்வர்ட் எழுதுறப்ப ரிஸ்க் கவரேஜ், என்ஹான்ஸ் லோக்கல் கேப்பபிலிட்டி, சோஷியல் மீடியா அண்ட் ஐசிடி ப்ளஸ் ஐசிஇ ரெண்டுமே எழுதுங்க. Google DRR and BBB, leadership of community, international collaboration, enhanced cooperation with the world, networking approach, tech to be leveraged. இதெல்லாம் தெரியுமே பாஸ் அப்படின்னா தெரிஞ்சாலும் இதெல்லாம் இப்படி இருந்தா ஈஸியா பாயிண்ட் மிஸ் பண்ணாம எழுதுவோம். அவ்வளவுதான். ஓகே ஃபைன். 4 பக்கம் தான். ஐயா நோட்ஸ் 2 பக்கம் தான். எப்படி 2 பக்கம்? அண்ணன் கெத்துற அப்படிங்கிற மாதிரி தான். சும்மா ஜாலிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க யாரும். ஓகே, இந்த மேம் எடுத்ததை விட இன்னும் பெட்டரா நோட்ஸ் எடுக்க முடியும். நான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு சைடு ஃபுல்லா டேட்டா வச்சுக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியா வந்து ப்ரான் டு கோஸ்டல் எரோஷன், எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் இது வந்து டெசர்ட் ப்ரோன், எவ்வளோ ஏக்கர் வந்து சைக்ளோன் இம்பாக்ட் கோஸ்டல் ஏரியா, எவ்வளோ மிட்டிகேஷன் தேவைப்படுதோ. $1 $1 ஸ்பெண்ட் பண்ணது இல்லையா $7 டிஎம்எஸ் சேவ் பண்ண முடியும்.
அப்படிங்கிற மாதிரிலாம் $1 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா $7 காஸ்ட் சேவிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற லாஜிக்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதாத யுவர் ஆன்சர் கெட் சம்வாட் ஒரு பெட்டர் சைடு போய் நிற்போம். ஓகே, ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ஒன்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் எழுதுறப்ப மட்டும் திருப்பி திருப்பி பாருங்க. ஃபைன். இதுக்கு மேலே காட்டணும்னு நீங்கள் தான் போய் பார்க்கணும். போய் பாருங்க நீங்களே. என்ன இது? ஓகே தானே? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் அடிச்சிருவீங்களா? இதுக்கு மேலே அடிச்சுதான் ஆகணும். அடிங்க போயிட்டு, நீங்களே படிங்க, நீங்களே அவளை போட்டு சாத்துங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் தி GS3. எல்லாரும் எக்கனாமி நல்லா படிப்பாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி கைவிட்டுருவாங்க. பட் இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கணுங்கிறது தான் அவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அது எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்த்தாக நான் சப்ஷன் செக் பண்ணுறேன். டவுன் ட்ரெண்ட் but still affects many part of the country. Government of India approach to counter challenges posed by LW. திரும்பியும் அதே கொஸ்டின். What are the determinants of lifting extremism in eastern part of India? What should government of India, civil administration, security forfeit counter the threat? Article 244, administration scheduled areas, extremism, non-implementation of provisions of official on grounds of left-wing extremism. இந்த கொஸ்டினோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரே கொஸ்டின். லெஃப்டிங் எக்ஸ்ட்ரீமிசத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது ஏன் இப்படி இருக்கு, அங்க என்ன பண்ணா இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டாட முடியும், அவ்வளவுதான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. இந்த ஏரியா, இந்த ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரீமிசம் மட்டும் இல்ல, சேம் கோஸ் ஃபார் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், சேம் கோஸ் ஃபார் அந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்கிங்க, எல்லாமே அவங்க கேட்கறது சேம். சைபர் செக்யூரிட்டி, மணி லாண்டரிங், ப்ரிவென்ஷன், சேம் லாஜிக். டைரக்ட் ஹிட் என்னன்னா என்ன, இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும். இவன் வந்து நம்மளை வந்து பெரிய என்ரிச்டா சூப்பர் நாலேஜா இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா, இது இருக்கு, இது என்ன பண்ணுது, இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, இது தெரியுதா, சிம்பிள். அதை தாண்டி அவன் இது போகவே மாட்டான். இந்த ஒரு ஏரியா அப்புறம் பார்ப்போம். டாபிக் 19 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டாபிக் 20 ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் பெருசா வராது, வந்தது இல்லை, அதனால இது ஃப்ரீயா விடுங்க. டாபிக் 20 என்னன்னு தெரியுது, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன, அதுல என்ன ஏஜென்சி இருக்கு, அதோட மேண்டேட் என்ன, பெருசா கொஸ்டின் வரலைங்க. ஸோ இதை பத்தி அப்புறம் அடிச்சுக்கிறோம். ஐ மீன் எனக்கு இதுல என்ன ரெடி பண்றதுன்னு தெரியாது. பட் இந்த செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஃப்ரீயா விடுங்க. இந்த 3 டாபிக்கை சொல்றேன். சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன், ரோல் ஆஃப் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் டெவலப்மெண்ட். ஆல் தி கொஸ்டின்ஸ் ஆர் எப்பயுமே கனெக்டடா இருக்கும். கனெக்டட் வித், இது வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனோட இருக்கும், வித் 20% ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். இது மேக்சிமம் கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட்டடா இருக்கும். அந்த வருஷம் எவனோ ஒருத்த மாட்டிருப்பான், இல்லை ஏதோ ஒரு ஏரியாவை பத்தி பிரச்சனை பேசியிருப்பாங்க, அந்த பிரச்சனையை அவன் எடுத்து பெருசா பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேனிங் ஆஃப் ஜஸ்மீர் இஸ்லாமி இன் ஜம்மு காஷ்மீர் brought ஃபோக்கஸ் ஆஃப் ரோல் ஆஃப் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ். இதுல நிறைய டாபிக் இருக்குங்க. ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க படிப்பீங்க. ஃபைன். மல்டிபிள் சேலஞ்சஸ், தென் நக்சலிசம் வித் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆகும்போது மல்டி லேயர்டு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் நக்சலிசம். லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் கொஸ்டின் இங்கே அப்பெல்லாம் அவங்க இது வந்து வேற ஒருத்தர் பிரிச்சது, எப்படியோ எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஃப்ரீயா விடுங்க. ஓகே, கொஸ்டினோட நேச்சர் எப்படி இருக்குன்னு புரியுது இல்லைங்க இந்த 3 ஏரியாலையும். இவனுக்கு இந்த இதுல சைபர் செக்யூரிட்டி தான் அவனோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவன் கேட்கறது. சைபர் கிரைம், ஜஸ்டிஸ் BN ஸ்ரீ கிருஷ்ணா, சைபர் அட்டாக்கு, சைபர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அப்படின்னா மணி லாண்டரிங், சைபர் வார்ஃபேர்,
சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் சோஷியல் இன்டர்வியூ பற்றி வரலாம். இது வரைக்கும் பெருசாக வரல. ஓகேவா? இந்த வருஷம் ரொம்ப பெரிய ஹாட்டாக போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ஐஎஸ்ஐஎஸ் பற்றி. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்மோஸ்ட் இது வந்து ப்ரிடாமினென்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் டாமினேட்டட் ஏரியா. நைஸ். டாபிக் 16, 17, 18 புரிஞ்சுல? அண்ட் 20 பெருசா டாமினேஷன் கிடையாது. அண்ட் கெட் பேக் டு 19. இந்த ஏரியா பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியோட இன்டர்வியூஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் அந்த கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். மரிடைம் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இந்தியா. ஏன் கேட்டேன், எதுக்கு கேட்டேன் அப்படிங்கிறது பெருசா கிடையாது. ஆனா கொஸ்டின் இருக்கு. ஓகே, ஆமாம். அதுலேயும் பர்டிகுலர்லி போய் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ல ஆர்கனைசேஷன்ல டெக்னிக்கல் லெவலில் ப்ரொசீஜர் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ் இருக்கு. ஹெட்லைன்ஸ் வரப்போ தனித்தனியாக போட்டு நீங்கள் எழுதி தான் ஆகணும். அப்படிதான் அவங்க கொஸ்டினையும் தந்து வச்சிருக்கான். இந்த வருஷம் வந்து ட்ரோன் இஷ்யூ பற்றி யூஏவி ட்ரோன் வந்து பார்டர் ஏரியாவில் என்ன மாதிரி இஷ்யூ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி, அது டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் தான் தொட்டேன், டைம் முடிஞ்சு போச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜிஎஸ்3 வரைக்கும் டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைம் அப்படிங்கிறதே கிடைக்காது. ஏன்னா எக்கனாமி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, சமம் நீங்கள் எழுதிடுவீங்க. இந்த ஏரியாஸ் டிஃபிகல்ட்டாக தான் தருவான். அப்படிதான் அவன் டிசைனே பண்ணுறான். யோசிச்சு பாருங்க, இதுதான் 10வது கொஸ்டின் 10 மார்க்ல என்ன கேட்டு வச்சிருக்கோம்னா ஆர்கனைசேஷன் டெக்னிக்கல் ப்ரொசீஜர்னு கேட்டு வச்சிருக்கான். பிரைன் ஸ்டாம் பண்ணுறதுக்கோ எதுக்குமே டைம் இருக்காது. ஏன் புரியுதா இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு டாபிக் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்டா மாறுதுன்ட்டு? ஓகே, புரிஞ்சிடும். நீங்க ஒன்ஸ் இதை கோத்ரூ பண்றப்ப ஐயோ இதை தான் அவன் சொன்னான்னு தெரியும். அடுத்து டைப் ஆஃப் ஆர்கனைஸ்ட் டைம்ல பிளாக் ஹோல் சிண்ட்ரோம் பத்தி நீங்க எழுதணும். பிளாக் ஹோல் சிண்ட்ரோம் எனிஒன் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஆர்கனைஸ்ட் கிரைமும் டெரரிசமும் ஒன்று சேர்தான் பிளாக் ஹோல் சிண்ட்ரோம். அதான் அப்படி கேட்காம என்ன பண்ணி வச்சிருக்கான், நேஷனல் டிரான்ஸ்நேஷனல் லெவலில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு வச்சிருக்கான். ஸோ கொஸ்டின் அவன் எப்படி ஆனாலும் இதில் டஃப் ஆக்குவான் வேணும்ட்டே. ஆனால் ஒரே ஒரு லாஜிக் 10 மார்க்கில் தான் அந்தளவுக்கு கஷ்டமாக்குவான். ஓகே, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் டெரரிசம் காஸ் லிங்கேஜஸ் அண்ட் ஆப்னாக்சியஸ் நெக்ஸஸ். என்ன பண்ணால் இதை எரடிகேட் பண்ண முடியும்? சிம்பிள். அது அப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ். அதே 10 மார்க்கு effective border steps taken to deny local support to militants such as waste management favorable possession of locals. ரீனா மித்ரா கமிட்டி நினைக்கிறேன் இதை பத்தி பேசுறது. அப்புறம் அசோக் குமார் கமிட்டி இதெல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விஷன்ல வரும் நல்லாவே. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த ஏரியாவுக்கு மட்டும். 2018 முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். 2020 அப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆர் சம்வாட் ஹெவிலி டாமினேட்டட் பை அனாலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகே, யா ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் பிரேக் எடுப்போமா? எஸ் ப்ரோ. ஒரு சைடு ஆஃப் தி GS3 மொத்தமாக கவர் பண்ணியாச்சு. அடுத்த சைடு ஆஃப் தி GS3 போவோம். அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணா. எஸ்மா. நான் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு என்ன சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம்? நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது பிரகார். ஓகேண்ணா. முடிஞ்ச அளவுக்கு பிரகாரா கோத்ரூ பண்ணி நல்லா ஃபேக்டரா ஃபிங்கர் டிப்ஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டாப்பர் காப்பி டாப்பர் நோட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணும். பாயிண்ட்ஸை எப்படி மேகட் செயினோட நோட்ஸை காமிச்சல 4 பக்கத்துல அந்த விஷயத்தை எவ்வளவு கிறிஸ்பியா தரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் டயக்ராம்ஸ், இது அலாங் வித் டேட்டா. ஓகே, இந்த 3மே இருந்துச்சுன்னா பெட்டரா இன்டர்னல் செக்யூரிட்டி சூப்பரா ஹேண்டில் பண்ண முடியும். எங்க இன்டர்னல் செக்யூரிட்டி ஹேண்டில் பண்றது அந்த டைம் கன்ஸ்டன்ட் வச்சு நான் சொல்றேன். நீங்க படிக்கிறப்ப நிறைய படிக்கலாம். ஆனா அந்த டைம் கன்ஸ்டன்ட்ல இன்டர்னல் செக்யூரிட்டி கம்ப்ளீட்டா எழுதுறதுக்கு அவுட் பவுண்ட் ஆயிருப்பீங்க. எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். டைமிங் சுத்தமா டைம் இருக்காது. அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே. ஃப்ரேம் ஒர்க் தான் நீங்க எதையுமே வச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்லார
கொஸ்டினை ஃபிட் பண்ணுங்க. GS3ல பர்டிகுலர்லி ஐஎஸ் மட்டும். ஃபைன். ஓகேண்ணா. இங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கு இந்த இந்த ப்ராசஸ் இப்போ ஒர்க் பண்ணுவோம் இந்த 15 days. அதில் தெரிஞ்சிடும் GS3 ஏன்டா இது ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு தோணும். அப்புறம் உங்களுக்கு நான் கொஸ்டின் கேட்குறப்ப புரியும். ஓகே போமா. இதே எக்கனாமிக் போர்ஷனே நான் ரெண்டா பிரிக்கிறேன். கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் வரைக்கும் இருக்கிறது ஒரு சைடு, மீதி இருக்கிறதுலாம் ஒரு சைடு. எல்லாரும் என்ன சொல்லி பயமுறுத்துவாங்க? ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமி தான் இம்பார்ட்டன்ட், அதை தான் நம்ம நிறைய படிக்கணும்பாங்க. எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போமா? 20, 10, 15. மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்குது? 35 கொஸ்டின். மீதி இருக்க ஏரியாவில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா? 13, 15, 7, 4, 4, 5, சாரி 6, 8. ரஃப்லி எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கும்? ஹலோ, ஐ திங்க் அபோவ் 50 வரும்னு நினைக்கிறேண்ணா. 50. சரி ஓகே. இப்போ நீங்களே தெரிஞ்சிருக்கோம் மொத்தம் இருக்கிற 4 டாபிக், அதாவது 7 டாபிக் நம்ம கவர் பண்ணா 50. ஆனா இந்த 3 டாபிக்லயே நமக்கு 35 கொஸ்டின். தெரியுதா இப்படின்ட்டு? அண்ணா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. வந்து predominantly இங்க பாருங்க. வாய்ஸ் கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ, கேக்குதுண்ணா. ஓகே சரி. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க பேசுறீங்களா யாராவது? அதுக்கப்புறம் நான் அது ஒன்ஸ் ஆரம்பிக்கிட்டா நான் பிரேக்கே தரேன்ட்டு பிரேக்கே தராம இருக்கேன். இல்ல இந்த 3 டாபிக் அப்புறம் அடிப்போம். கடைசியாவே இந்த 3 டாபிக் போட்டு அடிப்போம் வாங்க. Eat the frog but not all the time. இப்படின்னா என்ன கோட்டு என்ன சொல்லுது? இது என்ன கோட்டு? Eat the frog first but don't do it always. நான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதுவானா? அது இல்ல இது. இல்ல டிஃபிகல்ட் திங்ஸ ஃபர்ஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. எஸ், அது eat the frog first and don't do it always. அப்படின்னா But it's not suitable all the time. any other cases? தமிழ் இப்ப சொன்னதை ஒன்ஸ் அகைன் நீ ரிப்பீட் பண்றியா? Don't eat the frog first but eat the frog first but don't do it always. எப்பவுமே கஷ்டமான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. Okay, any other guesses? See, இது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். அந்த கோட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதான். ஸோ சொல்லுங்க. ஆக்சுவலி அது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோவை பொறுத்து தமிழ். ஒரு ஒரு டாபிக் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நிறைய இருக்கு, இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது நிறைய இருக்கு, அதுல எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றது வந்து எனக்கு நல்ல டைம் வந்து நான் கன்சியூம் பண்ணி வேஸ்டாக கொடுத்துட்டு என்னால் எடுக்க முடியும் அப்படின்னா அது பண்ணலாம். வேற இன்னொரு கேஸ் சினாரியோவில் வந்து என்னால் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் முக்கியமானது எந்த ஏரியாவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக எதில் நான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமோ அந்த இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேற அது ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, எனக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு ஆவரேஜாக தான் வரக்கூடிய ஏரியாவை வந்து நான் எப்பவுமே அதை வந்து ஆவரேஜில் மெயின்டைன் பண்ணிக்கணுமே தவிர அதில் நான் எக்ஸலண்ட் ஆகணும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் போவேனா அப்படிங்கிறது அந்த செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீ சொல்லியிருந்தது.
கரெக்டா சொல்லிட்டான். ஒரு டாபிக் ஆவரேஜா இருக்குன்னா அது ஆவரேஜா தான் வரும். அது எக்ஸாக்ட்லி அவன் சொன்னதுதான் இந்த டாபிக் பொருந்தும். எங்கடா எங்கடா இதுக்கு முன்னாடி இதை எங்கேயா படிச்சிட்டியா என்ன? இல்லடா அந்த அக்காவுடைய இதுலயும் வந்து மென்டாரிங்லயும் GS3க்கு இதேதான். இங்க பாரு அதெல்லாம் எல்லாரும் ஆவரேஜா தான் பண்ண முடியும். அதை நீ மட்டும் போய் எக்ஸலண்டாலாம் ஒண்ணுத்தையும் அங்க பண்ண முடியாது. சோ ஆவரேஜ் டு பி an ஆவரேஜ், அவ்வளவுதான். எங்க உனக்கு ஸ்கோப் இருந்து நீ பெர்ஃபெக்ட்டா காட்ட முடியுமோ, உன்னுடைய பேப்பர்ல எங்க ஸ்கோர் ஏத்த முடியுமோ அந்த ஏரியாக்கு தான் நீ ஒர்க் பண்ணணும். நீ என்னதான் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஏரியால ஸ்கோர் ஏறாது அப்படின்னா அந்த ஏரியாவை ஆவரேஜாவே மெயின்டைன் பண்றது இட் டு பி பெட்டர் அப்படின்ற மாதிரி. பர்ஃபெக்ட். இப்ப அவன் சொன்னதுல புரிஞ்சுலங்க எல்லாருக்கும் என்னன்ட்டு? ப்ரோ ஐயப்பனுக்கே புரிஞ்சிச்சு. அப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் ஐயப்பன் பிகினர், அவனால அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற லாஜிக். ஓகே. இப்ப இதுல எது ரொம்ப ஆவரேஜா அப்படின்னா வேற எதுவும் இல்ல, இந்த 35 கொஸ்டின் தான் ரொம்ப ஆவரேஜ். ஏன்னா அவங்க கொஸ்டினே அப்படிதான் இருக்கும், டார்ச்சரஸ் தான் இருக்கும். ஓகே. ஆனா எது வந்து ஸ்கோரிங் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும்னா மீதி இருக்கிற 50 கொஸ்டின் மேஜர் கிராப்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இதை நீங்க கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் இதுல எடுக்க முடியும் இந்த மேஜர் கிராப்பிங்ல. அதே மாதிரி ரியரிங் டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும். அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் டைரக்ட் கொஸ்டின், ஃபார்வர்ட் லிங்கேஜ் என்ன, பேக்வர்ட் லிங்கேஜ் என்ன, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் எப்படி இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அதோட பாட்டில் நெக்ஸ் என்ன, சப்ளை செயின் எப்படி இருக்கும், லேண்ட் ஃபார்ம்ஸ் என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ணியிருக்குது, ஓகே, லிபரலைசேஷனால என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்குது, பிஎம் காட்டி சக்தியில் ஆரம்பிச்சு என்ன பண்ணா நம்ம ரீச் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் எப்படி இருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாமே டைரக்டிவாகவும் லைக் ஆல்மோஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சதாகவும் இருக்கும். இதை நீங்க எப்படி எழுதினாலும் சரி யூ கோயிங் டு கெட் ஆவரேஜ் மார்க்ஸ். எப்படி எழுதினாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓரளவுக்கு இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் ஆவரேஜ் மார்க்ஸ். ஆனா இந்த 35 கொஸ்டின் இருக்குதுல்ல, இந்த 35 கொஸ்டின் அதுல என்ன பண்ணாலும் சரி அது அப்படிதான் இருக்கு. உள்ள போய் நீங்க பாக்குறீங்களா இல்ல இதை டீகோட் பண்றதுக்கு இங்க லிட்டரலி ஒன்றும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் டீகோட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமா அப்படிதான் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஜிடிஏக்கும் ஜிடிபிக்கும் என்ன வித்தியாசம், அது எப்படி பேக் சீரிஸ் டேட்டா பண்றாங்க. லைக் இந்த கொஸ்டின் பாருங்களேன், பாத்துருவோம் வாங்க. கொஸ்டின்ல சொல்றேன், வி ஷேப் ரெக்கவரி என்ன, அது ஏன் இருக்கு, ஐ மீன் இந்திய எக்கனாமி வி ஷேப் ரெக்கவரி எக்கனாமிக் பண்ணிச்சா, டிஃபரன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் மெத்தடாலஜி ஆஃப் ஜிடிபி பிஃபோர் 2015 ஆஃப்டர் 2015, ஜிடிபியோட பொட்டன்ஷியல் என்ன, அதை எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க, ஜிஎஸ்டி கோவிடோட இம்பாக்ட் ஆன் ஜிஎஸ்டி, ஃபெடரல் டென்ஷன்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டியில் என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் இருக்கு, 2019 2020 கண்டினியூஸ் கொஸ்டின். 2020 கேட்கிறப்போ கோவிட் பேஸ் பண்ணி கேட்டு வச்சிருந்தான். சரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், கொஸ்டினே அப்படிதாங்க இருக்கும், கிறுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னடா ஸ்டாட்டிக் வச்சிருக்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு, எஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அக்ரி வித் ஸ்டடி ஜிடிபி growth, low inflation have left the Indian economy good shape, support of your arguments. இது அந்த வருஷம் நிறைய டாபிக்ஸ் போச்சு. மெயினாக நிர்மலா சீதாராமன் மேம் அண்ட் சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேர் சேர்ந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் இறந்துட்டாங்க. அவங்க யாருன்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருந்தவங்க, ஜெய்சங்கருக்கு முன்னாடி அந்த மேடம் தான். ஓகே. பிரின்சிபல்ஸ் ஃபாலோ டிஃபரெண்ட் ஃபாலோ பை பிளானிங் கமிஷன். இதுதாங்க நான் பார்த்தது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். பார்த்துக்கோங்க, வேற கொஸ்டின்லாம் அப்புறம் எப்படி இருந்திருக்கும்ட்டு. ரீசன்ட் ஃபினாமினா ப்ரொடெக்ஷனிசம், கரன்சி மேனிபுலேஷன், அஃபெக்டட் வேர்ல்ட் ட்ரேட், அஃபெக்ட் இது வரைக்கும் ஓகே, இந்த டாபிக் வரைக்கும் ஓகே. ஓகே வேர்ல்ட் ட்ரேட் வரைக்கும் ஓகே. ஆனால் இங்கே பாருங்களேன், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இந்தியா கொஸ்டின் அப்படியே எங்கே கொண்டு போய் எடுத்து வச்சிட்டான் பார்த்தீங்களா. 15 மார்க் எழுதினாலும் பத்தாது. நெக்ஸ்ட் சேம் அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும், அப்படிதான் கொண்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஏன் இந்த டாபிக் ஃப்ராகுன்னு தெரியுதா? இதில் நீங்க எவ்வளவு டாபிக் எவ்வளவு டிமென்ஷன் கவர் பண்ணுவீங்க சொல்லுங்க, பிளானிங்ல மட்டும் நான் கேட்கிறேன். வினிதா உனக்கு வா, நீ எக்கனாமி ஆப்ஷன், நீ இந்த இடத்துல வந்துட்டு ஆனா அது ஈஸி தான் சொல்லாத.
அதனால தானே நான் எதுவும் சொல்லல. என்னமோ சொல்றேன், எனக்கு கேட்க மாட்டேங்குது. அதனால தானே நான் எதுவும் சொல்லல. என்னோட பேப்பர் 2ல இதெல்லாம் நான் படிப்பேன் நான் இன் டீடைல். பட் நாங்க இவ்வளவு படிக்க மாட்டோம்ல. ஆமாண்ணா. நெக்ஸ்ட் இன்க்ளூசிவ் growth. இது மேபி கொஞ்சம் டைரக்டிவா இருக்கும், ஏன்னா எல்லாமே ஸ்கீம் பேஸ்டா வரும். பட் மார்க் ரொம்ப கம்மியா தான் ஃபெச் பண்ணுவான். சில டைம் தான் மார்க் தர மாதிரி தருவான். ஓகே, இந்த கொஸ்டின் டைரக்டிவா இருக்கும். இன்க்ளூசிவ் growth, மார்க்கெட் எக்கனாமி, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஜெனரேஷனல் ஈக்விட்டி எப்படி இருக்கு, அதை எப்படி இன்க்ளூசிவ் growthல அட்டைன் பண்ண முடியும். Strategy of inclusive growth and the mean objective of inclusiveness, sustainability together, sustainability development, inclusive growth process. இந்த கொஸ்டினுக்கு தேவைப்படுறது மோர் மல்டிபிள் ஆன்சர். இதில் நீங்கள் எழுதி பார்த்துருந்தா போதும். மினிமம் ஒரு 15 ஆன்சர்ஸ். இந்த ஒரு டாபிக் எப்படி நல்லா இப்பயே சொல்லிடுறேன். டைப் 2 நான் ஒரு 15 ஆன்சர் இந்த டைப் 2 ஒரு சரி 10 ஆன்சர் 10 கொஸ்டின் இந்த ஒரு டைப் 2லையும் எங்கது டைப் 6 டாபிக் 6 10 கொஸ்டின், டாபிக் 7 10 கொஸ்டின், டாபிக் 10 10 கொஸ்டின். 30 கொஸ்டின் 3 டாபிக் கவர் ஆயிரும். காட் இட். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தரேன். ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக இதில் அந்த ஆவரேஜ் ஸ்கோர் 10க்கு 5 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவும், 15க்கு 7 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவும் ரீச் பண்ண முடியும். புரியுதுல்ல? இந்த ஏரியாஸ்ல அதில் அவ்வளோதான் இருக்கு. நீங்கள் அவ்வளோ படிச்சீங்கன்னா எழுதிடலாம். ஃபைன். எனக்கு இன்னொரு டவுட்னா, கேளுமா. நான் இந்த பேப்பர்ல நான் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட ஆப்ஷனல் பேப்பரோட இது இதுல நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஆப்ஷனலை இந்த பேப்பர்ல கொண்டு வராம இருக்குது? ஓகே, இந்த பிரச்சனை எனக்கும் என் ஆப்ஷனல் ஜியாகிரபின்றதுனால இருக்கும். இது மற்றவங்களுக்கு மாத்திரல. நான் இப்போ அப்சரா சொன்னாங்க எனக்கு என்னோட ஆப்ஷனில் அக்ரின்றதுனால இங்கே எழுதிடுவேன் அப்படின்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, அது வேற இது வேற. அங்கே நம்ம திங்கர்ஸு, பிரின்சிபல்ஸு, தியரிஸு, வேற என்ன இருக்கு, வேர்ல்டு லெவல், இந்தியா லெவல், மைக்ரோ லெவல்ல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் தந்துட்டு இருப்போம். கரெக்டா? அந்த வேர்ட்ஸ் யூசேஜ்லயே எனக்கு சொன்னாங்கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கரன்சி மேனிப்புலேஷன், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினா நான் உடனே எனக்கே தெரியாம அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, யூஎஸ்ல இருக்க லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இங்க இருக்கிறது ஷார்ட் டேர்ம், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிடுறேன். எனக்கே தெரியாம அந்த வேகமா எழுதும் போது ஃப்ளோல அப்படியே வந்துடுது. நான் அதை எப்படி கரெக்ட் பண்றது? நான் டாப்பர் காப்பி பார்த்து தான் என்னோட கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது என்னோட சஜஷன். பெட்டர் நீ இன்னும் வேற யார்ட்டையாவது கேளு, இல்ல மென்டார்ஸ் வேற யாராவது இருப்பாங்க, இந்த ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள கேட்கறது வழியா தெரிஞ்சுக்க முடியும். பட் நான் ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணது எப்படின்னா, டாப்பர் காப்பி எடுத்துக்கிட்டேன். சேம் ஒரே டாப்பர் ஜிஎஸ்ல அவன் எப்படி எழுதியிருக்கான், அவனோட ஆப்ஷன்ல எப்படி எழுதியிருக்கான். உங்க ஆப்ஷன் நிறைய பேர் இல்ல, எனக்கு தெரியல என்ன பண்றதுன்ட்டு. பட் நான் சொல்றேன் ஒரு டாப்பர் இப்ப நான் ஃபாலோ பண்றேன்னா அவங்களுக்கு பரவாயில்ல இருக்கு நிறைய மெட்டீரியல். சோ மேபி அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்றேன். ஆன்சர் நோட்ஸ் சொல்லல, ஆன்சர்ஸ் எடுத்து பாருங்க. ஆன்சர் தானா? அதுல உங்களுக்கு தெரியும் சில டேர்ம்ஸ் வேணும்னே அவாய்ட் பண்ணிருப்பான். இன்னும் எனக்கு என்னோட ரவி சார் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ் பேப்பர்ல எழுதுறப்ப இன்டெலிஜென்ஸை காட்டுறேன்ட்டு ஒரே வார்த்தையில எழுதக்கூடாது, இழுத்து எழுத சொன்னாரு. அதே வேர்டை இழுத்து எழுத சொன்னாரு. ஆப்ஷன் எழுதுறப்ப எவ்வளவு கிறிஸ்பியா தர முடியுமோ அவ்வளவு கிறிஸ்பியா தர சொன்னாரு. இது ரொம்ப ஈஸியா எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அந்த டேர்ம், இந்த டேர்ம் எழுதுனா முடிஞ்சிரும் நம்மளுக்கு தெரியும் ஆப்ஷன்ல. கரெக்டா? புரிஞ்சுனா? ஏன்னா ஆப்ஷனல் படிக்கிறவங்களுக்கு அந்த வேர்டோட மீனிங் தெரியும், ஜிஎஸ் படிக்கிறவங்களுக்கு அந்த மீனிங் தெரியாது. சோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி அது வேணும்னே இழுத்து எழுதுறேன். இப்ப ஆர்கானிக் ஸ்டேட் தியரின்னு சொன்னாலே ஆப்ஷன்ல முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு ஸ்டேட் லிவ்லியா இருந்து மற்ற எல்லா ஸ்டேட்டையும் கான்குயர் பண்ணி growth ஆக ட்ரை பண்ணது. இதுதான் நார்மல் ஆர்கானிக் ஸ்டேட் தியரி. இதை ஜிஎஸ்ல எழுதுனா ஓகே, ஆப்ஷன்ல ஆர்கானிக் ஸ்டேட் தியரின்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த இழுத்து எழுதுற ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் எல்லாமே தருவோம்.
அங்க நீ ஆப்ஷன் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹை லெவல்ல கோட் பண்ணுவ, இங்க அந்த அளவுக்குலாம் தேவையில்ல. ஓகேண்ணா. எங்க ஜாகிரபிங்கிறதுனால ஜாகிரபி தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாம் போட்டு. என்னடா நீ ஜாகிரபி இழுக்கன்னு சொல்லாதீங்க. ஓகேண்ணா, புரிஞ்சுதுண்ணா. ஒருத்தன் வருவான், என் ஜாகிரபி ஆப்ஷன்லேயே வருவான். அவனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர்ல 2 பேர் இருக்கானுங்க இன்னைக்கு. ஓகே. டாபிக் 3 வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது பியூர்லி பெர்ஸ்பெக்டிவ். டாபிக் 3 நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட். ஏன்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் காம்ப்ரிஹெண்ட் பண்றது எனக்கு டைம் ஆச்சு. பர்டிகுலர்லி திஸ் கொஸ்டின்ஸ், இந்த 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டினும் எனக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்றதே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. 5வது கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் கொஸ்டின் வரல. கேபிட்டல் பட்ஜெட்னா என்ன, ரெவன்யூ பட்ஜெட்னா என்ன, 2 பட்ஜெட்டே எக்ஸ்பிளைன் சொன்னது ஈஸி. பட் அதுக்கு முன்னாடி கொஸ்டின் பாருங்க. Public management challenges to government of India in the context of budget making during the post-liberalization period. கொஸ்டினே 2 லைன் கேட்டு வச்சிருக்கிறான், ஃபுல் ஸ்டாப் கூட இருக்காமா. பாயிண்ட் இதை கிளாரிஃபை வேற பண்ணணுமாமா, அதுவும் 15 மார்க்குக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்துப்பேன் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், கமெண்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ். இது எப்படி வேணாலும் கேட்கலாம், பட் அவனே ஒரு க்ளூ தந்துட்டான், பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் கேட்பேன்ட்டு. ரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் பட்ஜெட்ல இது மாதிரி ஏதோ ஒரு ஆல்டரிங் தி ரெவன்யூ பேஸ் ஆர் கேபிட்டல் பேஸ் அப்படிங்கிறப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவுட்டேட் கூட ஆயிருக்கலாங்க. பட் இது வரைக்கும் எனக்கு இவ்வளவுதான் கொஸ்டின், 5 கொஸ்டின் தான் எனக்கு இருக்கு. அந்த 5 கொஸ்டின் வச்சு தான் என்னால பிரைன் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த 5 கொஸ்டின்ல இருந்து நான் லேர்ன் பண்ணது இவ்வளவுதான் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்க்கு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஓகே. இதை தாண்டி இந்த டாபிக்ல என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் புரிஞ்சில்லைங்க. ஃபர்ஸ்ட் 3 டாபிக் இப்படிதான். 3 டாபிக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டாபிக்கும் 3வது டாபிக் இப்படிதான், நோ சேஞ்சஸ். அடுத்து போவோமா? கிராப்பிங். அந்த வருஷம் ஏதாவது ஒரு டாபிக் ஹைலைட்டடா போயிட்டு இருக்கும், அதை அவன் டைரக்ட்லி அப்படியே பிடிச்சி கேட்டுருவான். இன்டகிரேட் ஃபார்மிங்கு, ஆர்கானிக் ஸ்டேட்டு, ஆர்கானிக் ஃபார்மிங்கு, இன்னும் வேற என்ன, அக்ரி ப்ரொடியூஸு, மைக்ரோ இரிகேஷன், இது எல்லாத்துக்கும் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின். நேச்சுரல் வாட்டர் ஷெட்டு, வாட்டர் யூஸ் பாலிசி, இன்னும் வேற என்ன, மில்லட்ஸு, இந்திராவை எனக்கு ஆப்ஷனில் கேட்டான். ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. கிராப் டைவர்சிட்டி, ரைஸு, வீட் எல்லாமே குறையுது, எப்படி கிராஸ் டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே கொஸ்டின் தான் இந்த மில்லட் அப்படின்ற இதில் வந்திருக்கும். 2017-18 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சேம் கொஸ்டினுங்க, தெரியுதுல்ல உங்களுக்கு. வாட்டர் ஸ்டோரேஜ், திரும்பி நேச்சுரல் வாட்டர் ஷெட் பாலிசி, ரைட் வி சிஸ்டம், இங்கே பாருங்க திரும்பி அதே கொஸ்டின். இதுதான் சொன்னேன், இந்த ஏரியாஸ்லாம் ஈஸியான ஏரியாஸ் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே சொல்லணுமா இல்லை பார்த்துக்கிறீங்களா? மேஜர் கிராப்பிங் அந்த இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஃப்ரேம்வொர்க் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெவல்ல என்னென்ன இருக்கு, ஃபார்ம் லெவல்னு எடுத்தீங்கன்னா அதுல இன்னும் பர்டிகுலர் நிறைய பிரிக்க முடியும். இன்புட் பண்றப்ப, இரிகேஷன் லெவல்ல, ஃபெர்டிலைசர் லெவல்ல, வேற ஏதாவது அட்டாக் அப்ப. அடுத்து ஃபார்மிங் அப்புறம் ஹார்வெஸ்டிங் அப்ப. ஹார்வெஸ்டிங் அப்ப மெக்கானிசேஷன்ல, போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, சாயில் அரிடிட்டி எப்படி இருக்குது, ஈல்டு என்ன ஆகுது. இது வந்து கிராஃப் பேஸ்டு டேட்டா. இது வந்து டேட்டா வச்சு பேச முடியும். போன வருஷம் இவ்வளோ ஈல்ட் ஆயிருக்கு, இவ்வளோ இந்த வருஷம் இவ்வளோதான் ஈல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற லாஜிக் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து ஹார்வெஸ்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இதுல கோல்டு ஸ்டோரேஜ், ஹாட் ஸ்டோரேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, லாஜிஸ்டிக் பாலிசி. ட்ரெயின், பஸ்ஸு, ரயில், கிசான் ரயில் எல்லாமே உள்ள வந்துடும். ஏவியேஷன், உதானு, கிராப் உதானு எல்லாமே. ஓகேவா? இது 3 இல்லாம இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். இதெல்லாம் பை தி ப்ராடக்ட்டுக்கு மட்டும். ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. அது போறப்ப இது வந்து சோசியல் வல்னரபிலிட்டியில் நீங்க என்ன படிப்பீங்க, டெப்ட் என்ன இருக்குது, அவங்களோட சோசியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்களோட கேஸ்ட் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே கொஸ்டின்ஸ் இதுல வராது. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட், இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் இதுல வரல. ஓகே.
ஈஸி சிம்பிளிஃபை பண்ணி தரேன். அவன் எனக்கு இந்த ஏரியா தான் கொஸ்டின் போயிட்டு இருக்குன்னா இப்படிதான் கொஸ்டின் வருது. ஓகே, புரிஞ்சுதா? டைப் 4 ஃப்ரேம் ஒர்க். இதை தாண்டி இன்னும் ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்கு. மேகிக் ஜெயின், கனிஷா கட்டாரியா சார், இன்னும் நிறைய பேர்த்தோட ஃப்ரேம் ஒர்க் நல்லா இருக்கும். பார்க்கணும்னா பாருங்க. ஈவன் ஸ்ரேயாஸ் குமார்ட்டது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரேயாஸ் குமார்ட் ஏர் 4, ஏர் 3, ஏர் 4, ஏர் 4 2018 ஸ்ரேயாஸ் குமார். நோட்ஸ் கிடைக்குதான்னு தெரில, பார்த்து எடுங்க. ஓகே, நான் ஒரு எத்திக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஷீட் குரூப்ல போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு 117 எக்ஸாம்பிள்ஸ் கிட்ட. யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை அந்த பஞ்ச் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வரிசையா லிஸ்ட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் குமார்ட்ட அந்த டீமோடது. ஸ்ரேயாஸ் குமார்ட்டு, கனிஷா கட்டாரியா 2 பேருமே காலேஜ் மேட்ஸ். 2 பேருமே ஒன்றா ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணி தான் அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஓகே, யா. டாபிக் 5 ரொம்ப ஈஸி. எதெல்லாம் நியூஸ் பேப்பரில் அதிகமாக ரெலவெண்ட் வருதோ அதான் கொஸ்டின் வரும். பாப்போமா? பிடிஎஸ் சிஸ்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ஃபுட் கிரெயின் டிஸ்ட்ரிபியூஷன் மோர் எஃபெக்டிவ், அது இதே கொஸ்டின். எம்எஸ்பி, நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். இது வந்து கிராஃப் ஓரியன்ட் மாடல் 2017 முன்னாடி. ஓகே, 2017 முன்னாடி வாட் இஸ் வாட் அப்படிங்கிற லாஜிக் தான் இருக்கும். பிரதான் மந்திரி, லிவ் ஸ்டாக் ரியரிங், டிஜிட்டல் இந்தியா, டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ யூ டோன்ட் ஃபைண்ட் தட் மச் டிஃபிகல்ட் ஹியர். இதுலேயும் ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் விஷன் ஆர் 4 மாடல் டெஸ்ட் சீரீஸ் ஹெல்ப் பண்ணும். அதில் மேக்ஸிமம் இந்த ஏரியாக்கான கொஸ்டின்ஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் தான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸிங். சொன்ன மாதிரி 10 கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுட் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் பேக்வேர்ட் லிங்கேஜஸ்ல இஷ்யூ என்ன இருக்கு, ஃபார்வர்ட் லிங்கேஜ்ல இஷ்யூ என்ன இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது போயிட்டு இருக்கா இஷ்யூஸ், அவ்வளோ தெரிஞ்சுனாலே போதும், சூப்பராக எழுதிடலாம். இதோட ஒரு எக்ஸ்டென்சிவ் கொஸ்டின் தான் நான் சொன்னேன், நேற்றே சொன்னேன். GS2ல காம்படேட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா இன்வென்ட்ரி மாடல் கொஸ்டின் ஞாபகம் இருக்குல்ல? மார்க்கெட்டிங் ஞாபகம் இருக்கா இல்லையாங்க? ஆமாண்ணா. ஓகே, ஏய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, மைக் டெஸ்டிங். இருக்கீங்களா? செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மொத்த நோட்ஸே 2 பக்கம் தான். ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் இது வரைக்கும் 5 கொஸ்டின் நம்ம வந்திருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஏரியா. 2021 அப்புறம் 2023 கொஸ்டின் வந்துருச்சு, லேண்ட் ரிஃபார்ம் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு. ஸோ டைரக்ட் கொஸ்டின், இது ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. ஹோப் ஸோ. ஓகே, ஃபுட் ப்ராசஸிங் யாராவது சொல்லணுமா? நான் ஃபுட் ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க் சொன்னா இல்லையா? இப்போதானே சொன்னேன். ஓகே, சொல்லிட்டேன். 2013 கேட்ட கொஸ்டின் தாங்க திரும்பி வந்துச்சு, என்ன பாட்டில் நெக்ஸ் இருக்குன்ட்டு. சேம் இ காமர்ஸ், இது எப்படி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இஷ்யூஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சப்ளை செயினோட தான் அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அது எப்படி மெயின் பாட்டில் நெக்ஸ் ஓவர் கம் பண்ணுறதை பற்றி இங்கே என்ன பாட்டில் நெக், அவ்வளோ கொஸ்டின். இங்கே 12 மார்க், இவங்க 15 மார்க். ஏதோ சொல்லணும்னு நினைச்சாங்க, மறந்துருச்சு. இந்த டாபிக்ல ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சா மறந்துருச்சு. நான் சொல்றேன் அப்புறம். ஃப்ரம் மை சைட் நான் இதில் இந்த ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ஸில் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, டைரக்டாக சிலபஸில் இருக்க வேர்டே தூக்கி கொஸ்டினாக கேட்பான். எக்ஸாம்பிள் இப்போ பாரு, அந்த இதில் நம்ம 6th கொஸ்டின் பார்த்தனாலே ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா எலாபரேட், அவ்வளோதான். அவன் ஆக்சுவலாக இதே வேர்டு அப்படியே சிலபஸில் கொடுத்துருவான். ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படியே சிலபஸில் இருக்கும், இங்கே ஜஸ்ட் எலாபரேட்னு ஆட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ங்கிறது வந்து மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படியே சிலபஸில் இருக்கக்கூடிய வேர்டு, அதை ஜஸ்ட் அப்படியே எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸை சொல்லு அப்படின்ட்டு இருப்பான். ஸோ டு தி பாயிண்டாக நம்மளுடைய இதில் வந்து இந்த பர்டிகுலர்லி இந்த டாபிக்ஸில் வந்து நம்ம சிலபஸில் இருக்க வேர்டுக்கு ப்ராப்பராக ரெடியாக இருந்தாலே இது ரொம்பவே வெல் ஆன்சராக பண்ண முடியும் இதில். அதான் மீன் பண்ணி தான் நான் வந்து 10 கொஸ்டின் போகுதுன்னு சொன்னேன் 3 டாபிக்ல. லேண்ட் ரிஃபார்ம்லேயும் அதே லாஜிக் தான். லேண்ட் ரிஃபார்ம் நேம் இட் செல்ஃப் இட் டினோட்ஸ் லேண்ட் ரிஃபார்ம் இன் இந்தியா. Discuss the role of land reform in agriculture development. Factors responsible for success of land reform. Same logic.
இப்போ ரமணன் சொன்னார்ல, சிலபஸ் அப்படியே தந்திருப்பான். அதே தான் இங்கேயும் டாபிக் 6ம் அதே தான் டாபிக் 3 டாபிக் 2ம். இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்ன, அதே தான். தட்ஸ் இட், ரைட்? இன்னும் ஏதோ மறந்துட்டேன்டா, ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன் நான் அப்புறம் ஞாபகம் தான் சொல்லலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ரோ நோ இஷ்யூஸ். அப்பா, ஒருத்தன் ஓட்டு போட்டான்டா. ஃபேவரபிளா பிரச்சனை இருக்குன்னு சொன்னா மட்டும் இப்போ உடனே ஞாபகம் வந்துட போகுது. வரமாட்டேங்குதுடா, எதுவும் மறந்துட்டேன்டா. வா வா பாத்துக்கலாம், அப்புறமா எது ஞாபகம் வருதோ அப்ப சொல்லு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி, அடுத்த ஏரியா 8வது டாபிக் நம்ம வருவோம். ஓகே, 8வது டாபிக் வந்து லிபரலைசேஷன் சம்பந்தமானது. இது வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இது எனக்கும் டிகோட் பண்ண தெரில. ஏன்னா 2017 வரைக்கும் தான் கொஸ்டினே தந்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. 2017 வரைக்கும் தான் இதோட இம்பாக்ட் வந்து கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ்ல இதை பத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியனோட எக்கனாமி ரொம்ப அடி வாங்கினதுனால லிபரலைசேஷனோட இம்பாக்டை பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. இது கவர்மெண்டோட ஃப்ளா. இதை ஃப்ளான்னு சொல்லாம இந்த இடத்துல அவனுங்க அதை காட்டவே நினைக்கல. இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னா, இப்ப நீங்க யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க, என்னடா நான் பார்ட்டிசிபேஷன் இல்லாம பேசுறான்ட்டு. சிம்பிளி இதுக்கு முன்னாடி எக்கனாமி வந்து நியூஸ் பேப்பர்லயும், ஹிஸ்டரி வந்து ஹிஸ்டரி புக்லயும் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஹிஸ்டரியை வந்து நியூஸ் பேப்பர்லயும், எக்கனாமி வந்து ஹிஸ்டரி புக்லயும் படிச்சுட்டு இருக்கோம். அந்த நிலைமை கொண்டு போய் விட்டானுங்க. என்னதுடா தெரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதனால இந்த கொஸ்டின் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஓரளவுக்கு அப்சர்வேஷன் நான் சொல்றேன். மற்ற டாபிக்ல கிடைச்ச அப்சர்வேஷன் இதுல இருக்கு. கிளாரிட்டி இருக்காது, லிட்டரலி அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னோட கிளாரிட்டி இந்த இடத்துல அவ்வளவுதான் வந்துச்சு. கோயிங் வித் பேக்வர்ட், ஃபெயிலியர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் அச்சீவிங் கோல் ஆஃப் லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட் rather than capital intensive export. Suggest measures for labor intensive rather than capital intensive export. இது டைரக்ட் கொஸ்டின். ஆனா இது எந்த ஒரு மீனிங் ரெலவெண்ட் இல்லை அந்த டைம்ல. ஓகே, பாலிசி பேஸ் பண்ணி இருக்கிற விஷயம் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்மளோட பாலிசி இதே லாஜிக் வந்து 2021 பட்ஜெட்லயும் பேசியிருப்பாங்க வித் ரெஃபரன்ஸ் டு பங்களாதேஷ். அது அப்படியே பிலிம்ஸ் கொஸ்டினாவும் வந்துச்சு. என்ன பாலிசி அப்படின்னா, நம்மளோடதுக்கும் அவங்களோடது கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட வந்து லேபர் இன்டென்சிவ், அவனோட வந்து கேபிட்டல் இன்டென்சிவ். அதனால அவனோட க்ரோத் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு, பங்களாதேஷோட க்ரோத். அப்படிங்கிற லாஜிக் 2021 பட்ஜெட்லேயே பேசியிருந்தாங்க. அப்படி நான் எதிர்பார்த்தேன். ஓகே, அப்ப இந்த தடவை இந்த கொஸ்டின் வரும்ட்டு. பட் அவங்க கொஸ்டின் கேட்கல. எனக்கு அதுல தான் ஸ்கெப்டிக்கலான சம்திங் இந்த ஏரியா என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு கொஸ்டின் இப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட் ஹாஸ் லாக்டு பிஹைண்ட் ஓவரால் க்ரோத் ஜிடிபி இன் போஸ்ட் ரிஃபார்ம் பீரியட். கிவ் ரீசன்ஸ். ஜஸ்ட் ரீசன். இது ஈஸி கொஸ்டின். ஆனா ஹவு ஃபேர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கேப்பபிள் ஆஃப் இன்க்ரீசிங் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ரேட். இப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்போ வந்தது 2016 வந்துச்சு. அவன் கொஸ்டின் கேட்ட 2017 கேட்டான். இத சிலபஸ்ல இருக்கிற டைரக்ட் கொஸ்டினா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகலாம். ஆனா இண்டஸ்ட்ரியல் பாலிசி மாறி இத்தனை வருஷம் ஒரு 6 இண்டஸ்ட்ரியல் பாலிசி என்னமோ நம்ம வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நீங்க ரெடி ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸ்டேட்டிங் திஸ். இந்த அளவுக்கு தான் நம்மள்ட்ட டேட்டா இருக்குது. ஓகேவா? இதை வச்சுதான் நம்மள என்ன பண்ண முடியுமோ ப்ளே பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ஒரே கொஸ்டின் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இதுல 2 கொஸ்டின் இருந்தா கூட நான் இது இப்படிதான் அப்படின்றத சொல்ல முடியும். ஒரே கொஸ்டின், அதை தாண்டி கொஸ்டினே இல்லை. ரைட், நெக்ஸ்ட் ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் பத்தி ரெடிக்கல் ப்ரோக்ராம். இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் கனெக்டடா, 3ம் 5ம் ஆல்மோஸ்ட் கனெக்டடா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல இருந்து ரிஃபார்ம் பத்தி சொல்லியிருக்கான் வித் லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து லேபர் இன்டென்சிவா இருக்குது, கேபிட்டல் இன்டென்சிவா மாத்தனா என்ன பண்றது? டொமைன் இட் செல்ஃப் இட்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸுங்க. இது கார்ல் மார்க்ஸோட ஒரு தியரி இருக்கு. சரி, அந்த அளவுக்குலாம் போக வேணாம், டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இது இன்னும் நீங்க ஆன்சர் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இந்த ஒரு கொஸ்டினுக்காக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 3க்கும் 5க்கும் பிரைன் ஸ்டாமாவது பண்ணி பாருங்க. இந்த 2 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இந்த 2 கொஸ்டினுமே தெரியும். ஓகே, ஐயோ இந்த 8வது டாபிக் என் உயிரை வாங்குது. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக்ஸ் பத்தி நான் ஒரு கொஸ்டின். இன்சைட் சொல்லவா இந்த டாபிக்ல? கண்டிப்பா சொல்லுமா.
எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் இந்தியன் எக்கனாமி. லிபரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து கம்மியாயிடுச்சு. சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பண்ணிட்டோம். ஆனா மேஜர் ஃப்ளா எங்க நடந்துச்சுன்னா வந்து மேனுஃபேக்சரிங்ல வந்து எதுவுமே மாறல. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக்னண்டா அந்த 20 to 25% தான் இருக்கு. அதுதான் மேஜர் இஷ்யூ ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இன்ஃபேக்ட் சிலபஸ்ல கூட வந்து அதனாலதான் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரில வந்து குறைஞ்சிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு மாத்தணும். ஆனா அதை மாத்த முடியாதனால அங்க வந்து இன்னுமே அது வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்டா மாறுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ராப்பரா இல்லாதனால ஸ்டாக்னண்டா இருக்கனால அக்ரில வந்து ப்ராப்ளம் வருது. ஸோ ஐ திங்க் அதனால தான் சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் சிலபஸ்ல இருக்கு. ப்ளஸ் அதனால தான் வந்து லேபர் மெஷர்ஸ் இல்லை வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் பாலிசி, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கறதா ஐ பர்சனலி ஃபீல். அண்ட் இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா சம்வாட் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நான் அனலைஸ் பண்ணதுபடி எஃபெக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் இந்தியன் எக்கனாமி மேஜர் ஃபோக்கஸாக மேனுஃபேக்சரிங் செக்டர் படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூங்க, நைஸ் இன்சைட்டுங்க. குட். மற்றவங்களுக்கு என்ன தோணுது? இவங்க சொன்னது இன்னும் பெட்டரா உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல? எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் வெல் கனெக்டடா இருக்கு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த வியூல வந்து வினிதா கொடுத்தது அந்த வியூல பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் கிளியர் கட்டா அந்த ஃபில்டர்ல தெரியுது. வி கேன் கெட் இட் எக்ஸாக்ட்லி. சரி பாப்போம், இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் வரட்டும். அப்ப இது இன்னும் கொஞ்சம் தெளிவா கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் போல. ஃபர்தரா நாம இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ண இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதனுடைய பிரேக் டவுன் பார்க்கும்போது இன்னும் ஒரு பிரேக் டவுன்ஸ்ல தெரியும். காரணம் என்னன்னா, என்னோட சைட்ல இருந்து நான் ரீசன் சொல்லல. பட் என்னால ஏன் டீகோட் பண்ண முடியல, 2018 அப்புறம் தான் என்னால நியூஸ் பேப்பர் ஃபுல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நியூஸ் பேப்பர் என்கிட்ட நாலேஜ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ஏன் ஏதுங்கிறது ஓரளவுக்கு என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. தட்ஸ் த ரீசன். ஓகே, சாரிங்க இந்த ஒரு டாபிக் விட்டுருங்க. நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் ஒரு ஃபன்னி டாபிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எங்க ஜியாகிரபி ஆப்ஷனுக்கு இது ரொம்ப ஈஸி அண்ட் ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு அது ஈஸி. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்தியா வில் மீட் 50% of energy from resource. Justify your answer. Shift subsidies from fossil fuel to renewable, achieve health objective. சேம் கொஸ்டின் கைண்ட்ல 2023ல எப்படி வந்து ஃபாசில் ஃபியூல் வந்து பேட்டரி காருக்கு மாறுவீங்கன்ற ஒரு கொஸ்டின். சேம் லாஜிக். ஓகே, அதே முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் மோர் ரேபிட் அண்ட் இன்க்ளூசிவ். அப்போ கொஸ்டின் ஆகிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நீட் அப்படியே கேட்டு வச்சிருப்பான். ஏன்னா இது பட்ஜெட்ல இந்த விஷயத்தை தான் பேசியிருந்தானுங்க, அப்படியே எடுத்து எழுதி விட்டானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஓகே, அண்ட் 2016 முன்னாடி வாட் இஸ் வாட் அப்படிங்கிற டைப்ல இருக்கும். ரைட் நோட், இந்தியாவோட கிரீன் எனர்ஜி காரிடார், அல்வேட் ப்ராப்ளம் ஆஃப் கன்வென்ஷனல் எனர்ஜி ஃப்ரீ. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், அர்பன் டிரான்ஸ்போர்ட் பாலிசி, டைரக்ட் கொஸ்டின். அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சும்மா அப்படியே கோத்ரூ பண்ணது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். dramatic downfall in equipment cost and direct cost of solar energy attributed. இது வந்து அந்த டைம்ல தான் வந்து சோலார் அலையன்ஸ் கிரியேஷன், தெர்மல் ப்ரொடியூசர் ரிலேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னது, ரெனியூபிள் எனர்ஜி, லைட்டிங் எமிட்டிங் டயோட்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, இந்த 2016 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நேஷனல் ப்ரோக்ராம் எல்இடி வந்து அவங்க திங்க் பண்ணது உஜ்வாலாவோ சம்திங் வரும். என் ஸ்கீம் மறந்து போச்சு, உஜாலா. ஓகே, அது பார்த்துக்கோங்க. அது பேஸ் பண்ணி இந்த டாபிக் எல்இடி வச்சா பவர் கன்சப்ஷன் குறையும் அப்படின்னு பிடபிள்யூ சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராஜெக்டே ரைஸ் ஆச்சு. லைக் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பயங்கர இம்பாக்ட் இருக்கும். எங்க ஆப்ஷன் சூப்பரா இது எழுதுவோம் எப்பயுமே இந்த கொஸ்டின்ஸ். ஏன்னா கொஸ்டின் அந்த நேச்சுரல் அப்படிதான் இருக்கும். நல்லா மேப் போட்டு இந்த மாதிரி இருக்கு, இந்த ஏரியால இருந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும், இந்த 50% எனர்ஜி நீட்ஸ் ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜின்றால ஜஸ்டிஃபை ஆன்சர்னா சோலார் வந்து இவ்வளவு ஸ்கோப் இருக்குது, சோலாருக்கு இந்தியா இந்த ஃபேர்வோல்ல இருக்குது, ஜியோ தெர்மல் இந்த அளவுக்கு ஒவ்வொரு குட்டி குட்டி மேப் போட்டு இந்தியாவில் இந்த இடத்துல ஜியோ தெர்மல் எனர்ஜி எடுக்கலாம், ஓஷன் டைட் எனர்ஜி எடுக்கலாம், விண்ட் எனர்ஜி இந்த இடத்துல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றதே சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணும்.
ரைட்? எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த மாதிரி இம்போர்ட் இது இம்ப்ரூவ் பண்ணாலே இம்போர்ட்ல குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் எப்பயுமே. தட்ஸ் இட். அந்த கொஸ்டின்லாம் பேக்ரவுண்ட் இந்த இந்த டாபிக் 9 ஒரு நீங்களே எழுதவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதா மேக்ஸிமம் போட்டிருக்கோம். லைக் பிஎம் காட்டி சக்தி, அப்புறம் அந்த சமுத்திரியானா, அது பேர் சமுத்திரியான்ல, ஐயோ அன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், சாகர்மாலா. சாகர்மாலா இன்னொன்னு இருக்குமா அதோட பேர்ல, பாரத் மாலா. சி தீஸ் ஆர் த கம்ப்ளீட் ஏரியா விச் ஆர் மென்ஷன் இன் பட்ஜெட். அதோட இம்பாக்ட் அப்படியே இருக்கும். ரைட்? இதெல்லாம் டேரக்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு மேப் தான் இந்த இடத்துல சப்ஸ்டன்ஷியேட் பண்ணும் உங்களோட ஆன்சர்ஸை. வேற என்ன? அண்ட் அந்த டாபிக்ல தமிழ் நமக்கு வந்து மோஸ்ட்லி சஸ்டைனபிலிட்டி ஓரியன்டாகவும் ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் ஓரியன்டாகவும் தான் போகும் இன்ஃப்ரால. நீ பார்த்த இப்போ அந்த எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து வெறும் இன்ஃப்ராவுடைய அந்த பாயிண்ட் மட்டுமே இருக்காது. எவ்ரிதிங், எல்லா இன்ஃப்ராவும் கனெக்டட் டு ஃபியூச்சர், அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம இன்ஃப்ராக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மாடல்ல ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி வெல் எனஃப் டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ண மாட்டணும். ஓகே, சஸ்டைனபிலிட்டி தாங்க எல்லாத்தோட பேஸ். சி ஜிஎஸ்டியோட பேஸே சஸ்டைனபிலிட்டி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சஸ்டைனபிலிட்டி ஆஃப் ஹியூமனிசம், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் என்வரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எனர்ஜி, சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ், சஸ்டைனபிலிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக், எல்லாமே அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதில் ப்ரிடாமினெட்லி இந்த டாபிக் ரமணன் சொன்ன மாதிரி ஹை எம்பசிஸ் மோர் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி. இந்த டாபிக் எல்லா கொஸ்டினுமே அதோட அசோசியேட் ஆகியே தான் இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த மாதிரி டைரக்ட் இதுலயே இருக்கும் ஃபுல்லாவே. அதுதான். அதனால் நான் கூற வருவது என்றால் 17 எஸ்டிஜி போலையும் மனப்பாடம் செய்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமை மனப்பாடம் பண்ணுங்க. ஈஸியா பாயிண்ட் வரும். ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க. இந்த டாபிக்லாம் ஈஸியா ரெடி ஆகலாம். ஸ்கீமு, எஸ்டிஜி. சி இந்தியா ஒரு ரிப்போர்ட் விடும், நித்தி ஆயோக்ல இருந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டிஜிக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அதுல ஒரு 2-3 தடவை கோத்ரூ பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நான் அப்படிதான் கோத்ரூ பண்ணி என்னடா இவனுங்க அப்படின்னு இருக்கும். முடிஞ்சா அது ஒரு நாள் போட்டு அதை ஃபன் பண்ணுவோம். ஃபன் பண்ற டாக்குமெண்ட் தான் அது. ஓகே, டேய் வரலடா நீ பேசுனது. இல்லடா, அதான் அது கம்ப்ளீட் ஃபன்னு. அது அது வந்து நாம சின்ன வேலையை செஞ்சதை கூட பெரிய வேலை செஞ்ச மாதிரி காட்டுவோம், அவ்வளவுதான். ஒரு மரம் நடுறது அப்படின்னா நாங்க மண்ணை தோண்டினோம், கஷ்டப்பட்டு அதை எடுத்தோம், இதை எடுத்தோம், விதைய வச்சோம், தண்ணி ஊத்தணும், 3 நாட்டு ஒரு மரம் நட்டோன்றத வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி. பட் தட்ஸ் ஹவு த ஆன்சர் ஷுட் பி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் இருக்கும். இல்ல அத நீங்க பாத்து இதுல ஒரு ஆட் ஆன் என்னன்னா, இதுல சப் டாபிக்ஸ் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்டிஜில வெறும் அந்த 17 தாண்டி உள்ள போனாலுமே அதை நம்ம எல்லா டாபிக்ஸோடய லிங்க் பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதான் அக்ரி, சஸ்டைனபிள் அக்ரி பத்தி அந்த 17 டாபிக்ஸ்ல உள்ள இருக்கு. ஆனா வெளியே பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாத மாதிரி தெரியும். நோ ஹங்கர்ல உள்ள போனோம்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. லைக் வைஸ் உள்ள சப் டாபிக்ஸ் இருக்கு. அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா ஆன்சர்லயும் அதுல நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது ஏன் ஃபன்னுன்னு நாங்க சொல்றோம்னா, லைக் அவன் சொன்ன மாதிரி, ரமணன் சொன்ன மாதிரி புளி தோண்டினோம், மண்ணு போட்டோம், விதையை போட்டோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும்ன்ற மாதிரி அதை வச்சு நாம எப்படி நல்ல ஆன்சர் எழுதுறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த எழுதுறதே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எழுதுவானுங்க. அது எப்படி அதை எழுதியிருக்காங்கன்றது நீங்க ஒரு 2-3 தடவை பாருங்க. ஏய் என்னடா இதெல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும். லைக் சொன்ன மாதிரி ஹங்கிரியே எப்படி ஒழிக்க முடியும் ஃபுட்டு தரது இல்லையா? அதனால என்ன, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை மென்ஷன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளவு போட்டோம், இந்த மக்களுக்கு இதனால் பயனடைந்தார்கள் அப்படின்ட்டு தந்துட்டு அதுக்கு ஒரு டேட்டா எக்ஸ்பிளனேஷன், அந்த மக்களோட அப்ரோச் என்ன, எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதாவது பேஜ் ஃபில் பண்ணி வைக்கிறதுல அவங்களை அடிச்சுக்க முடியாதுன்றதை காட்டிட்டு பண்ணுங்க. அதான் சொன்னேன் ஃபன் டாபிக் அப்படின்ட்டு. ஓகே, லாஸ்ட் டாபிக் ஆஃப் த டே, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் ட்ரிபிள் விஜய் கேல்கார் கமிட்டி அதை பேஸ் பண்ணி இருக்கிற பேசிக் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதை வச்சு எஃப்டி எப்படி இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணீங்கனாலே இட் வில் கெட் ஆல் த பாசிபிள் ஆன்சர்ஸ். ஓகே, விஜய் கேல்கார், என்ன விஜய் பேர் வர மாட்டேங்குது, விஜய் கேல்கார் கமிட்டி பிளஸ்
வேற என்ன எஃப்டிஐ, ரெண்டும் தான் கொஸ்டின் கனெக்டடா எப்பயுமே வரும். ஓகேவா, பார்ப்போம். டைரக்ட் கொஸ்டின், ரெக்வயர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ரோல் ஆஃப் ட்ரிபிள் பி மாடல் இந்தியன் ரயில்வே ஸ்டேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஏன்னா பிரைவேட் ரயில்வே ஸ்டேஷன் இம்ப்ரூவ் பண்றது. அடுத்து மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்கானமி, சோஷியல் கேபிட்டல் ஃபார்மேஷன், கேபிட்டல் ஃபார்மேஷன் சோஷியல்ல சாரி, ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர் while designing a concession agreement between public entity and private entity. இந்த பப்ளிக் என்டிட்டி பிரைவேட் என்டிட்டி தான் ட்ரிபிள் பிஏ அதே கொஸ்டினா திரும்பி கேட்டு வச்சிருக்கான். நோ சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஜாயின் வெஞ்சர் ட்ரிபிள் பி மாடல் சேலஞ்சஸ் பை அத்தாரிட்டிஸ். இது வந்து அந்த டைம்ல தான் வந்து உடான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து டாப்பா போயிட்டு இருந்துச்சு. உடானை இம்ப்ரூவ் பண்றது இது பண்ணலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் private public partnership arrangement, long gestation infrastructure program, unsustainable reliability to the future. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடிலாம் டிஃபென்ஸ் செக்டர்ல இது பண்ணுது. இது இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். டிஎஸ்சி கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ட்ரிபிள் பி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது டிஃபென்ஸ்ல வந்து ட்ரிபிள் பி வரணுமா, எதுக்கு? அதானி அம்பானி உள்ள வரதுக்கு. இதை தாண்டி இதுக்கு மேல அடிக்க முடியாது. நெக்ஸ்ட் எஃப்டி என்ட்ரி எப்படி மல்டி ட்ரேட் ரீட்டைல் செக்டர்ல இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இது அந்த வருஷம் வந்தது வந்து ஃப்ளிப்கார்ட்டு அப்புறம் அமேசான் ரெண்டும் ரைஸ் ஆக ஆரம்பிச்ச காரணம். ஓகே, வேற என்ன? எஃப்டிஏ மல்டி பிராண்ட், இதுவும் அதே லாஜிக் தான், சேம். ஆல்மோஸ்ட் டானுங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், ஓரளவுக்கு பேசிக், அவ்வளோதான். வேற எதுவும் இருக்காது இதுல. டாபிக் இப்போ நம்ம டாபிக் 1ல இருந்து இது பார்த்துருக்கோம். GS3 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் நான் சொல்லணும், இது எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பேப்பர்ஸை பார்த்தது. சரியா, இதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நாலேஜ் இருக்கு, தென் ஆன்சர் ரைட்டிங்கோட பேஸ் இருக்கு. இதை வச்சுதான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல கண்டிப்பா சில எரர்ஸ் இருக்கலாம், ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நீங்க வரப்ப எப்படி கொஸ்டின் இருக்கும், ஆர் திரும்பி அடுத்த வருஷம் நாம எழுதினாலும் எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ வரைக்கும் இருக்கிறத வச்சுதான் நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். GS1 மாதிரியோ GS2 மாதிரியோ இதுல ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்க முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஹைலி டைனமிக். அதே மாதிரி பேப்பர் இதுக்கு நீங்க எவ்வளோக்கு இப்போவே ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தப்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த டைம்ல ரிவிஷன் பண்ண முடியாது, மெமரி பண்ண முடியாது, பாயிண்டர்ஸ் கையில வராது. நான் இது பர்சனலி சொல்றேன், எழுதின எல்லா பேப்பர்லயும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் என் மன உளைச்சல் உருவாக்கியிருக்கு. இன்னமும் அந்த ஒரு கொஸ்டின் நினைச்சு இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். MSME கொஸ்டின். ஓகேவா, இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி கொஸ்டின். 8 ஸ்கீமும் என்னமோ இருக்கு. எனக்கு எக்ஸாம்ல 2 கூட ஞாபகம் இல்லை, ஏன்னா ரிவிஷன் பண்ணது ரீகலெக்ட் பண்ண முடியல. நான் இத்தனையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் MSMEக்கெல்லாம் பக்காவா, பட் என்னால் முடியவே இல்லை. ஸ்டில் ஐம் ரெக்ரெட். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸ்டில் ஐம் ரெக்ரெட் ஃபார் திஸ் கொஸ்டின். இது ஏன்டா என்னால் ஒழுங்கா பண்ண முடியாம போச்சுன்ற ஃபீல் எனக்கு இன்னமும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ரிவிஷன் இவ்வளோ பிளானடா பண்ணியும் ஆகுது அப்படிதான். அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லாம். ஓகே, நீங்க அது மாதிரி பண்ணாம இருக்கும்னா இந்த டாபிக்கே, இந்த பேப்பரை ஹையஸ்ட் எம்பசிஸ் வந்து லைக் eat the breakfast, don't do always, along with 20:80 approach வச்சு இந்த டாபிக்கை கவர் பண்ணீங்கன்னா more flexible-ஆ you can easily get good score, good returns. ஸ்கோர்னு சொன்னா good returns வந்துடும். ஓகே, ஸோ this is for today's session. ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன் GS3-ஐ. பெட்டரா கவர் பண்ணலைன்னா சாரி, கவர் பண்ணியிருந்தா தேங்க்யூ. யா, டன் ஃப்ரம் மை சைட். ரிவ்யூ சொல்லுங்க. இன்னைக்கு செஷன்ல அடுத்த டாபிக் பத்தி அடுத்து பேசிடுவோம். GS3 பத்தி இப்போ ரிவ்யூ சொல்லுங்க. சொன்ன வரைக்கும் ஏதாவது புரியாம இருக்கா? புரிஞ்சுச்சு எல்லாமே. அதோஷ் புரிஞ்சிருச்சு அண்ணா. டவுட்ஸ் இப்போதைக்கு எதுவும் இல்லை, பட் மேபி எழுதும் போது டவுட்ஸ் வந்தா அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போதான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கு, நம்ம எழுதும் போது வரும் கண்டிப்பா வரும். அப்ப நோட் பண்ணிட்டே வாங்க. அப்ப இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்க GS2க்கோ GS1க்கோ அவ்வளவு டவுட் வராதுங்க, லிட்டரலி டவுட் வராது. GS3க்கு டவுட் வரலன்னா இங்க கரெக்டான ட்ராக்ல போலன்னு அர்த்தம்.
ஓகே, அவ்வளோ இம்ப்ளிமெண்டேஷன் எரர் இருக்கும் GS3ல மட்டும். ஏன்னா அது அப்படிதான். அதனால தான் நான் செஷன் ஆரம்பிக்கிறப்ப அதில் இருக்க இஷ்யூஸ் சொல்லுங்கன்னு சொன்னேன். ரைட்? மற்றவங்க ஆனா ஒர்க் பண்ணிட்டு வரேண்ணா. சம் ஒர்க் பண்ணிட்டு வரேன். ஓகே பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு எதுவும் இல்லை. ரைட், ஒர்க் பண்ணும்போது சரி, தான் தெரியும் போல. ரைட். இப்போ GS3 விட்டுருங்க. எனக்கு சொல்லுங்கக்கா. ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி இல்ல இது எனர்ஜி செக்டார் அந்த மாதிரி செக்டார் அந்த மாதிரி வரும்போது இதே வந்து நமக்கு ஜிஎஸ் வந்து ஜியாகிரபிலையும் இருக்குல்ல. ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து செப்பரேட்டா பண்ணி செப்பரேட்டா தான் ரெண்டுமே அப்ரோச் பண்ணணுமா இல்ல கம்பைண்டா பண்ணணுமா? GS3ல இருக்கிற ஜியாகிரபி போர்ஷன், GS1ல இருக்கிற ஜியாகிரபி போர்ஷன் ரெண்டுமே தனித்தனியாக தான்க்கா இருக்கும். ஒன்லி ஏரியா இஸ் கனெக்டிங் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். வேற ஏரியாஸ் கனெக்ட் ஆகாது. நீங்க லைக் இந்த பவர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, அது எல்லாமே மோர் எம்பசிஸ் ஆன் FDI, கவர்மெண்ட் பாலிசி, எங்க ஸ்பேட்டியல் லொகேஷன், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் GS3 எழுதுங்க. GS1 எழுதுறப்ப லொகேஷன் என்ன, மேன் பவர் என்ன இருக்கு, ஏன் அந்த லொகேஷன் பொட்டன்ஷியல் என்ன, இப்போ அங்க லொகேஷன் இனர்ஷியா என்ன இருக்கு, இப்போ மேன் பவர் ஐ மீன் ஹியூமன் பவர் இருக்கா இல்லையா, பவர் கிடைக்குதா இல்லையா, அப்படிங்கிற மாதிரி அப்ரோச்சில் எழுதுவீங்க. இது கம்ப்ளீட்லி ஜியாகிரபி எக்கனாமிக்கல் ஜியாகிரபி எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இங்க GS3ல இங்க ஜியாகிரபியோ ஒரு சின்ன காம்பனண்டா தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஆன்சர் எழுதுறப்ப அது உங்களுக்கு இன்னும் ரியலைஸ் ஆகும்க்கா. கொஸ்டினே அப்படிதான் கேட்பான். கொஸ்டினே மோர் டைனமிக்கா போற மாதிரி தான் கேட்டிருப்பான். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, GS3 எழுதுறப்ப பாயிண்ட் என்னைக்குமே அடி வாங்காது. பாயிண்ட் நிறைய கிடைக்கும், சில பவுன்சர் கொஸ்டின் தவிர்த்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் கையில கிடைக்கும். ஆனா GS1க்கோ GS2க்கோ பாயிண்ட்ஸ் கம்மியா தான் கிடைக்கும். நீங்க எழுதுறப்ப உங்களுக்கு தெரியும், பேஜே பத்தாது. 3 பக்கம் தான் தந்திருப்பான் 15 மார்க். அந்த 3 பக்கமே எனக்கு பத்தல. ஆல்மோஸ்ட் ஃபார் 8 கொஸ்டினுக்கும் 9 கொஸ்டினுக்கும் 3 பக்கம் எனக்கு பத்தவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கண்டென்ட் இருக்கும். அதை ஸ்குட்டனைஸ் பண்றது தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஸ்குட்டனைஸ் பண்ணி தரது தான் அந்த இடத்துல டிஃபிகல்ட் டாஸ்கா இருக்கும். எனக்கு இருந்துச்சு, நான் அதை சொல்றேன் அப்படியே. ஸோ கொஸ்டின் அப்படிதான் தருவாங்கக்கா, ப்ராப்ளம் இருக்காது. சரி, GS3 விட்டுருவோம். GS1 GS2 நேற்று யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அதுக்கு கொஞ்சம் இது சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க, என்ன புரிஞ்சிச்சா இல்லையா, சொன்ன ஆஸ்பெக்ட்ல பார்க்க முடியுதா இல்லையா? கமா அண்ணா நான் நேத்து பார்த்தேன்னா என்னால எல்லாமே ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ண முடியல GS1 GS2 ஃபுல்லா. பட் ஆனா பாலிட்டி அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னால கவர் பண்ண முடிஞ்சுது. நான் உங்க வீடியோஸே ஒரு 2 டைம்ஸ் பார்த்து ரெஃபர் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் மேபி நான் புதுசுங்கிறனால எனக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனா என்னால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. அது ஒரு டிஃபிகல்ட்டி தான் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒர்க் பண்ணப்ப என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபாலோ பண்ணுங்க, கவர் பண்ண முடியலங்கிறது பிரச்சனை இல்லை. இட் டேக்ஸ் டைம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பட் என்ன சொல்றேன், மனப்பாடம் முடிஞ்ச அளவு கொஸ்டின் அப்படியே பைகாட்டே பண்ணிருங்க. அந்த கொஸ்டின் இப்படிதான்டா, இந்த அளவுக்கு தானே ஆன்சர் எழுத முடியுன்றது அப்பதான் வரும். வேற இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து நான் படிக்காததுனால எனக்கு கொஞ்சம் இதை தாண்டி வேற என்ன கேட்பாங்க அப்படின்றத யோசிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுங்கண்ணா. ஓகே, இப்ப கேட்ட கொஸ்டின் நீங்க எந்த அளவுக்கு எஜோர் இருக்கீங்கன்றதாங்க முக்கியம். கேட்காத கொஸ்டின் நம்ம கேட்கவே இல்லைல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். கேட்ட கொஸ்டின் எந்த அளவுக்கு எஜோர் இருக்கும், அவ்வளவுதான் நமக்கு தேவைப்போதைக்கு. ஓகேண்ணா. மத்தவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்ன ஃபாலோ பண்ணுங்க? அது ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணும்போது வரலண்ணா. லைக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, இந்த பாயிண்ட் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை ரீகலெக்ட் பண்றது, அது ஒரு டிஃபிகல்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் வந்து அது ஒரு சிக்னிஃபிகண்டாவே இருக்காது நம்ம புக்ல படிக்கும் போது. பட் ஆனா அதை வந்து ஒரு 10 மார்க்கோ இல்லை 15 மார்க்கோ கேட்டிருப்பான். அப்படி பண்ணும்போது என்ன யோசிக்கிறதே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து இந்த பாலா அண்ட் புத்திசம் வச்சு கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பான். பாலா புத்திசம் வச்சு நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரியும், அந்த பாம் லீஃப்ல வந்து அவனுங்க வந்து அந்த புத்திசம் பெயிண்டிங் பண்ணுவானுங்க. வேற எதுவுமே எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் ஆனா அது ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ எப்படி பாயிண்ட்ஸ் கேதர் பண்றதுன்றதும் இன்னொரு டிஃபிகல்ட்டியா இருந்தது.
குட். இப்போதான் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான். ரியலி ஹாப்பி. ஒருத்தனாவது ஒர்க் பண்ணியிருக்கான்ட்டு. சரி 2 பேர் சுஜிதா அண்ட் இவங்க. மத்தவங்க யாரும் ஒர்க் பண்ணல அப்படிதானே? அண்ணா நான் வந்து ஜிஎஸ் ஒன்ல என்னால் வந்து 4 டாபிக் தான் நான் பார்க்க முடிஞ்சது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன். அவர் சொன்ன மாதிரி வந்து ஆக்சுவலி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மீன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஏன்னா வந்து மோஸ்ட் ஓரியன்டாக இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் தான். அவர் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்லாம் படிக்க சொல்லியிருந்தீங்க. பிஎட் சங்கம் லிட்ரேச்சர், பக்தி லிட்ரேச்சர்